ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ரைம் டிடெக்டிவ் நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. அதிர்ந்தான் இன்ஸ்பெக்டர். பயங்கரமான ஒரு வரியோடு அந்த கடிதம் தொடங்கி இருந்தது. அன்பில்லாத கணவருக்கு உங்களை விட்டு விலக தீர்மானித்து விட்டேன். ஒரு மனைவிக்குரிய குறைந்தபட்ச ஆசைகள் கூட எனக்கு நிறைவேறுவதில்லை. ஊரில் பல குற்றங்களை கண்டுபிடிக்கும் நீங்கள் உங்கள் குற்றத்தை உணரவில்லை. நாட்டுக்கு மட்டும் நீங்கள் அவளல்ல, ஒரு இளம் மனைவிக்கும் தான். கடிதம் கண்டவுடன் இங்கு வரவில்லையானால் விவாகரத்து நோட்டீஸ் வீடு தேடி வரும். அபாக்கியவதி மனைவி ரேவதி. என்ன இன்ஸ்பெக்டர், சாக்காய ஏதாவது மிரட்டல் கடிதமா? பிரசன்னாவை பார்த்து மெல்ல சிரித்தராம். ஒரு வகையில் இதுவும் மிரட்டல் கடிதம்தான், படித்து பாருங்களேன். வாங்கி பிரித்த பிரசன்னா முதலியை பார்த்து ஐ எம் சாரி, உங்கள் பர்சனல் என்று சடக்கென மூட. பரவாயில்ல, படிங்க. கொஞ்சம் சங்கடத்தோடு நெளிந்து கொண்டே படித்து முடித்தான் பிரசன்னா. பாவம் சார், ஒரு வகையில் அவங்க ஆதங்கத்தில் நியாயம் இருக்குதான் பிரசன்னா. போன அவளுக்கு அபாஷன் ஆச்சு. அதனால தான் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இங்கே இருந்தால் என்னால் சரியாக கவர முடியாது. பையன் வேற வாள், 2 வயசு தானே ஆச்சு, அரிச்சு எடுத்துடுவான். அதான் கொஞ்ச நாள் ரெஸ்ட்டில் இருந்துட்டு வா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். போகவே முடியல. இது 7வது லெட்டர். அதான் இந்த கோபம், இந்த பொசசிவ்னஸ் அவசியம்தான் இன்ஸ்பெக்டர். இல்லைன்னு நான் சொல்லலை பிரசன்னா. ஆனாலும் போலீஸ்காரனுக்கு கழுத்தை தந்த பின்னால் சில விஷயங்களை தியாகம் பண்ண கதை தான் வேணும். மற்ற பொண்ணுங்களை போல் எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்க முடியாது. இன்னும் ஒரு படி மேலே போனால் இந்த போலீஸ்காரங்க மனைவிகளுக்கெல்லாம் வாழ்க்கையே ஒரு ஊசலாட்டம்தான். எந்த வேளையில் சொன்னாரோ தெரியவில்லை. அந்த வார்த்தைக்கு சரியான பலன் அடுத்த 24 மணி நேரத்தில் கிடைக்கும் என்பது அவருக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. போய் பார்த்துவிட்டு வந்துருங்களேன், உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஒரு 10 நாளைக்கு வேலையை அடியோடு மறந்துட்டு ஊரை பார்க்க போய் அந்த பக்கமாக போயிருங்க. சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க. போகத்தான் வேணும். இப்போவே புறப்பட்டு வர்றதா டெலிகிராம் கொடுத்துடணும் ரேவதிக்கு. எதுக்கு இன்ஸ்பெக்டர்? உங்களை அவங்க எதிர்பார்த்தே இருக்காத தருணத்தில் சடக்குன்னு முன்னால் போய் நில்லுங்க, சர்ப்ரைஸாக இருக்கும். அது சரிதான். பகுதி 2. மறுநாள் காலை அவசர வேலை என்று 10 நாள் லீவுக்கு அப்ளை செய்து உடனே பேப்பரோடு தானே போய் அனுமதியும் பெற்று செய்ய வேண்டிய அவசர வேலைகளை முடித்து முக்கிய சார்ஜுகளை மற்றவர்களிடம் ஒப்படைத்து பிரசன்னாவுக்கு போன் செய்து விடை பெற்று திருவள்ளுவர் எக்ஸ்பிரஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ராம் வரும்போது இரவு 8 மணி. மதுரை பஸ் பக்கத்தில் பெட்டியை கீழே இறக்கி வைத்துவிட்டு நிமிர்ந்து ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கையில் பஸ்ஸுக்கு பின்னாலிருந்து வெளிப்பட்டு ராமின் பின் வந்து நின்றார்கள் அந்த இருவரும். அவர்களை பற்றி அவசியமில்லை. இந்த அநியாயத்துக்கு இந்த அத்தியத்துக்கு பிறகு வரவே மாட்டார்கள். சாம்பல் கலரில் சஃபாரி போட்டுட்டு போகிறானே, அவன்தான் இன்ஸ்பெக்டர். நம்ம கேஸில் தண்ணி காட்டின ஆள். இதோ இந்த பஸ்ஸில் தான் ஏற போகிறான். அதுக்குள்ளே நைஸாக பேச்சு கொடுத்து தள்ளிட்டு வந்துரு. வந்து ஒரே அமுக்கி இந்த ஊரை விட்டே கொண்டு போயிடணும். அப்புறமா இவன் மூஞ்சியை கூட தெரியாத இடத்துல வச்சு தீத்துற வேண்டியது தான். அவன் பெட்டியை கூட வெளியே காட்டக்கூடாது, எரிச்சிடணும். சீக்கிரமோ. இருவரில் ஒருவன் ராமை நெருங்கி கையில் ஒரு சிகரெட்டை வைத்துக்கொண்டு சார் கொஞ்சம் நெருப்பு என்று நீட்டினான். இருட்டில் முகத்தை கூட பார்க்காமல் சிகரெட்டை நீட்ட வாங்கி கையிலேயே பற்ற வைத்து திருப்பி கொடுக்கையில் மாற்றி கொடுத்தான். இயந்திரத்தனமாய் ராம் அதை வாங்கி வாய் வைக்க மறு வினாடியே வித்தியாசம் புரிந்தது. சடக்கென்று புகை வெளியே தள்ளுவதற்கும் உள்ளே புகுந்த துளி புகை ஒழுங்காய் வேலை செய்தது. இன்னதுதான் நடக்கிறது என்று அனுமானிக்கும் முன்னாலேயே மயக்கமாகி கீழே சாய்ந்தவனை அந்த இருமாய் ஓடி வந்து தாங்கிக் கொண்டார்கள். சரசரவென்று வந்து நின்ற காரில் ராமை ஏற்றி தாங்களும் நுழைந்து கொண்டார்கள். ஸ்டாண்டை விட்டு மதுரை பஸ் கிளம்புவதற்கு ராமை மூட்டையாக அடைத்து கொண்ட கார் நகர எல்லையை கடந்தே விட்டது. அக்ரகாரத்து மாமி மைதிலி மாமியிடம் காஃபி பொடியை வாங்கி கொண்டு ஓட்டமும் நடையாக கிளம்பினாள் யமுனா. ஏண்டி யமுனா, அவசரப்படுற? போகணும் மாமி. அப்பா ஸ்கூல் முடிஞ்சு வரமாச்சு. விளக்கு வைக்கிற நேரத்தில் வீட்டை பூட்டினா மூக்குக்கு மேலே கோவம் டால் அடிக்கும். நான் வரட்டுமா? பதிலை எதிர்பாராமல் ஓடுகிறாள் யமுனா. அவள் தெருமுனை திரும்புவதற்குள் அவனை பற்றி தெரிந்து கொள்ளலாமா? திருப்பாராய்த்துறை உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் நாவுக்கரசு. அவரது ஒரே மகள்தான் இந்த யமுனா. 6 மாசத்திலேயே அம்மாவை ஜீரணம் செய்தவள். அக்ரகாரத்தை அதிரடிக்கும் அசுர அழகு. 18 முடிந்து 19 நடைபயிலும் இளமை புயல். அப்பாவிடமும் சிவன் கோவில் ஓதுவார் சண்முகத்திடமும் பிறந்த நாள் முதலே திருவாசகம் படித்ததால் அத்தனை பாடலையும் எண்களோடு தூக்கத்தில் கூட சரியாய் சொல்லுவாள். இப்போதைக்கு இது போதும். கண்மண் தெரியாத அவசரத்தில் தெருமுனையில் திரும்பி மடேர் என்று மோதிக்கொண்டு கண்கள் இரண்டும் சமாளித்து கொள்வதற்குள் அவன் கைப்பிடியில் இருந்தாள்.
இரு விழிகளால் இவளை இம்சித்து கொண்டிருந்தான். பிடரி வரை முடி, தொங்கு மீசை, கம்பளி பூச்சி தலைகீழாக தொங்குவது போல தோசைக்கல் கடி அருவருப்பாக தோன்ற சரையல் என்று அங்கிருந்து ஓடி இன்னொரு முறை கதவில் மோதி பூட்டை திறந்து படபடவென்று உள்ளே போய் ட்ரேலியில் இருந்த துணியில் சாய்ந்து சுசித்தாள். பின் சமாளித்து அடுக்கலைக்குள் புகுந்து ஃபில்டரை தட்டினாள். அமுல் டப்பாவை எடுத்து திறந்து ஒரு பிடி ரவை இருக்க டப்பாவை தட்டி அதை வானொலியில் கொட்டி ஸ்டவ்வில் ஏற்றினாள். செருப்பு சத்தம் வாசலில் கேட்க எட்டி பார்த்தாள். திருநாவுக்கரசு செருப்பை ட்ராலியில் அவிழ்த்துவிட்டு முற்றத்தில் இறங்கி முகம் கழுவி நிமிர்வதற்குள் வலது கையில் டவலும் இடது கையில் விபூதி டப்பாவுமாக நின்ற மகளை பார்த்து சிரித்தார். முகம் துடைத்து நெற்றியில் விபூதி பூசி சாய்வு நாற்காலியில் வந்து உட்கார்ந்தாள். கறந்த பால் கண்ணலிடு நெய் கலந்தால் போல சித்தரடியார் சித்தனையுண்டோரி நின்று எதிரே தட்டோடு யமுனா யமுனா, நாளைக்கு காத்தால 10:30க்கு நான் திருச்சி வரைக்கும் போகணும். ஸ்கூல் விஷயமா கலெக்டரை பார்த்து கொஞ்சம் பேசிட்டு வரணும். வர ராத்திரி ஆகும். எனக்கு வீட்டில் இருந்திருந்து போர் அடிக்கிறதுப்பா. நானும் கூட வர்றேனே. சற்று நேரம் மகளை பார்த்தார் அவர். சும்மா நீயும் கிளம்பு. சார், நான் உள்ளே வரலாமா? குரல் கேட்டதும் சட்டென உள்ளே ஓடிந்தாள் யமுனா. உள்ளே வாங்க. யாரு? கண்களை இடுக்கி கொண்டு அந்த இளைஞனை பார்த்தார். நான் தான் ஓதுவாரோட பிள்ளை சார். அடடா, நீயா? வாப்பா உட்காரு. காலையில் நீ வந்திருக்கிறதா அவங்க அப்பா சொன்னார். யமுனா, காஃபி கொண்டாமா. தம்பியோட பேர் என்னவோ? விமலாதித்தன். கூப்பிடுறது விமல்னு. அப்பா விமலான்னு கூப்பிடுவார். பொம்பளை மாதிரி டெலிகேட்டாக இருக்கும். காஃபியோடு வந்த யமுனா நிமிர்ந்ததும் அதிர்ந்தாள். அட தொங்கு மீச. யமுனா, இது விமல், நம்ம ஓதுவாரோட பிள்ளை. சட்டென்று சிரித்து விட்டாள். அவனுக்கு முகம் என்னவோ போலாகிவிட்டது. உள்ளே ஓடிவிட்டாள். அப்பா உங்களை போய் பார்த்துட்டு வர சொன்னார். அதான் வந்தேன் சார். நான் கிளம்புறேன். சரிப்பா, அடி வந்து போயிட்டிரு. ஆகுண்டு சார். மறுபடியும் அந்த மின்னல் வராதா என்ற ஏக்கத்தோடு பார்த்துவிட்டு நகர்ந்தான். அவன் போனதும் யமுனா இங்கே வா. வந்தாள். இப்படி செய்யலாமாம்மா? பளிச்சுன்னு சிரிச்சிட்டியே. ஓதுவார் எவ்வளவோ பெரிய மனுஷன், அவரோட பிள்ளை இப்படி சிரிச்சா தப்பில்லையாம்மா? இல்லைப்பா, அவனோட கம்பளி பூசி மீச்ச அப்புறம் அந்த பேர் உடனே திருவாசகம் ஞாபகம் வந்துடுத்துப்பா. என்ன சொல்கிற நீ? திருவாசகமா? ஆமாப்பா. மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்களையா வெனலோங்கி யாழ் தகரன்ற நுண்ணியனே. கலகலவென்று சிரித்து கொண்டே இருந்தாள் யமுனா. இந்த சிரிப்பு வினைவிக்கப் போகும் பயங்கர நாகங்களை அறியாமல் பூரித்து மகளை பார்த்து கொண்டிருந்தார் திருநாவுக்கரசு. அன்றைக்கு பார்த்து ஏகப்பட்ட வேலை திருநாவுக்கரசுக்கு. யமுனாவும் கூட வந்தது பெரிய இடைஞ்சலாகத்தான் போனது. ஒவ்வொன்றாக முடித்து கொண்டு போலாமா யமுனா? ஏற்கனவே இருட்ட தொடங்கிடுச்சு. இதுக்கு மேலே ரயிலு பிடிச்சி எலமனூரில் இறங்கினாலும் உன்னை வேற கூட்டிகிட்டு இந்த இருட்டில். அவர் விறுவிறுவென நடக்க அவரை தொடர்ந்தாள் யமுனா. சட்டென ஆடாமல் அசையாமல் சாலையை கடப்பது போல நின்றிருந்த ஒருவன் அவர்கள் கண்ணில் பட்டான். யமுனாவின் கையை பிடித்து கொண்டு திருநாவுக்கரசு சாலையை கடக்கும் நேரம் அந்த விபரீதம் நிகழ இருந்தது. குறுக்கே வரும் வாகனத்தை லட்சியம் செய்யாமல் செலுத்தப்பட்டவன் போல அவன் சாலையில் நடக்க யமுனா திடீரென அலற பாய்ந்து சென்ற திருநாவுக்கரசு அவனை புரட்டி வேறு பக்கம் தள்ளி தானும் அதே வேகத்தில் விழுந்தார். சற்று நேரம் அதன் இயக்கங்களும் ஸ்தம்பிக்க ஆளுக்குள் ஆள் விமர்சனங்களை உதிர்த்துவிட்டு கூட்டம் கலைந்து போக முழங்கால் இரத்த கசிவை துடைத்து கொண்ட அப்பாவை கை கொடுத்து எழுப்பினாள் யமுனா. அவன் பேந்த விரித்து கொண்டு எழுந்திருக்காமல் அங்கேயே கிடந்தான். யாருப்பா அது? யமுனா மிரட்சியோடு கேட்ட. நமக்கேமா வம்பு? உயிரை காப்பாத்தியாச்சு, வா போகலாம். அவர் எழுந்து நடக்க பின்னால் குரல். தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, என்னை காப்பாத்துங்க சார். அதிர்ந்து திரும்பினார். கை கூப்பி தொழுதபடி அவன் உட்கார்ந்த நிலையிலேயே கண்கள் தழும்ப பரிதாபமாக கெஞ்சிக் கொண்டிருந்தான். யமுனா பயத்தோடு தூரத்தில் நிற்க திருநாவுக்கரசு அவனை நெருங்கினார். ஏன்பா இப்படி ரோட்டில் தற்கொலை பண்ணிக்க போனியா? சரி போகட்டும், உன் பேர் என்ன? வந்த பதில் அவரை தூக்கி ஆகாயத்தில் வீசியது. தெரியல சார். பகுதி 3. தன் பெயரே தெரியாத ஒரு மனிதனா? சரி, உன் வீடு எங்கப்பா இருக்கு? உங்கள் அப்பா அம்மா யாரு? எதுவுமே தெரியல சார். நான் சொல்கிறதெல்லாம் நிஜம் சார். இந்த நிலை நீடிச்சா எனக்கு கட்டாயம் பைத்தியம் பிடிக்கும். என்னை காப்பாற்றுங்க சார். இவன் பொய்யா நிஜமா? ஒருவேளை இது ஒரு வகை நாகரிக கலவா? திடீரென்று எழுந்து அவன் சரசரவென்று எதிர் திசையில் நடக்கத் தொடங்கினான். இருப்பா, எங்கே ஓடுற? அப்படியே ஏதாவது விபத்தில் மாட்டிக்காத. குறுக்க போய் தடுத்தார் திருநாவுக்கரசு. வேணா சார், உங்களை சொல்லி தப்பு. என்னை நம்ப தோணாதுதான். என்னால் எனக்கே தெளிவாகாதப்போ பாவம் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த விரக்தியில் சோகமும் மனதை பெருமளவு கஷ்டப்படுத்த ஓரிரு நிமிடம் கையை பிசைந்த திருநாவுக்கரசு, எல்லாம் அந்த சிவன் பார்த்துக்கட்டும், நீ என்னோட வாப்பா என்றார்.
சொன்னபடி செய், மீதி அப்புறமா யோசிக்கலாம், வா. கோட்டை ஸ்டேஷனுக்கும் வந்து அவனுக்கும் ரயில் டிக்கெட் எடுத்து உள்ளே உட்கார்ந்ததும், யமுனா இவனும் நம்ம கூடவே வரட்டும், மனசில் படுது, இன்னைக்கு நம்மோட தங்கி நிம்மதியாக தூங்கட்டும், தெரிஞ்ச பின்னால் கேட்கலாம் என்றார். எதிலும் கலந்து கொள்ளாமல் நிச்சலனமாக ஜன்னலுக்கு வெளியே மரங்களை வேடிக்கை பார்த்தபடி வந்தவனிடம், சரி பேர் சொல்ல முடியலைனா பரவாயில்ல, ரோட்டில் வந்து நின்னியே, எங்கேருந்து வந்தேன்னு நினைவிருக்கா என்று மெதுவாய் கேட்டார். பதிலே பேசாமல் இருந்தான். 5 நிமிடங்கள் போல் ஆனதும் மௌனமாக அழத் தொடங்கினான். படிப்படியாக அந்த அழு பெரிதாகி உரத்த விசும்பல்களுடன் வளர, சரி சரி சொல்ல வேண்டாம், அழாத, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இனிமே கேட்க மாட்டேன். அழுதவனை நன்றாக கவனித்தாள் யமுனா. பக்கவாட்டில் அவன் முகம் ஒரு சிற்பம் போல அழகாக இருந்தது. 4-5 நாள் தாடி முகத்தில் இருந்தது. தலை கலைந்து உடைகள் கூட கசங்கி ஆங்காங்கே இரத்த காயங்கள் உடம்பில், ஓரிரு இடங்களில் பிளாஸ்திரிகள். அப்பா கிசுகிசுப்பாக கூப்பிட்டாள். இவனுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியிலிருந்து மருந்து போட்டிருக்கு. நானும் அதைத்தாமா நினச்சேன். இவனை ஒரு பொய்யான ஒதுக்க முடியலை. முகத்தில் 4 வயசு குழந்தைத்தனம் இருக்குமா, ஆனால் முழுக்க நம்பி ஜீரணிக்கவும் முடியல. திடீர்னு இவனை நம்ம வீட்டில் பார்த்தா ஊரில் கேள்வி வராதாப்பா? புருவம் சுருக்கி யோசித்தார். இன்னைக்கு தங்கட்டும், நாளைக்கு விடிஞ்சதும் பார்த்துக்கலாம். இளமனூர் ஸ்டேஷன் வந்ததும் அவனையும் அழைத்து கொண்டு இறங்கினார்கள். வீட்டை நெருங்கும் போது ஓதுவார் வருவது தெரிந்தது. என்ன அரசு, கோட்டைக்கா? என்னம்மா நீயும் அப்பா கூட ஊர் சுத்த ஆரம்பிச்சா? கூட யாரு? சட்டென அவரே எதிர்பார்க்காமல் பொய் வந்தது. தங்கச்சி பிள்ளை பூபதி. கோட்டையில் பார்த்தேன், கூட்டிகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள் நுழைந்து விளக்கை போட்டதும் சட்டென கைகளை பிடித்து கொண்டான். ஏன் சார் அப்படி சொல்லணும்? ஓதுவார்கிட்ட இந்த பையனுக்கு பேரே இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னை தவிர இந்த விஷயத்த காதில் பூ வச்சவன் கூட நம்ப மாட்டான் தம்பி. நான் சத்தியமாக பொய் சொல்லலை சார். சரி, நேரமாச்சு, நிம்மதியாக படுத்து தூங்கு, காலையில் பிடிக்கலாம். யமுனா, ட்ரேலியில் இவனுக்கு ஒரு பாயும் தலகாணியும் எடுத்து போடு. அவன் படுத்ததும் விளக்கைத்து அவரும் படுத்தார். ஓரளவு விழிப்பாகவே இருந்தார். இது பாம்பா கயிறா என்று தெரியவில்லையே. சட்டென வெயில் முகத்தில் அடிக்க கண்களை விழித்தான் அவன். கணீர் என்ற காதில் வந்து விழுந்தது. கிழக்கு திசை நோக்கி கூப்பிய கைகளோடு அவர் கண் மூடி தொழுது கொண்ட குளித்த தலையில் ஈர டவல் முடிச்சோடு யமுனா அங்கும் இங்கும் மூடிக்கொண்டிருந்தாள். இவன் மெல்ல எழுந்து பாயை சுருட்டி தலையணையோடு ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒதுங்கினான். அரை கண்களில் தற்செயலாக அதை கவனித்த யமுனா அப்பாவிடம் சொல்லிவிட்டு போக, பூபதி எழுந்துட்டியா, போய் பல்ல தேய்ச்சிட்டு வா, திரும்பாமலே குரல் கொடுத்தார். பூபதி சிலிர்த்தது அவனுக்கு. அவர் சொன்னபடியே முடித்துவிட்டு வர யமுனா காஃபியை அவன் முன் நீட்டினாள். அவளை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அதை வாங்கி கொண்டு ஒரு ஓரமாய் உட்கார்ந்தான். நல்லா தூங்குனியா பூபதி? சார், என்னை நீங்கள் பூன்னு தொண்டை அவனுக்கு இடற. நீ தான் பேரை சொல்ல மாட்டேன்றியே, உனக்கு ஒரு பேர் வேண்டாமா? ஓதுவார்கிட்ட சொன்ன பொய்ய மெய்யாக்கிட்ட. கண்கள் தழும்பியது அவனுக்கு. அப்பா, நேரமாகலை உங்களுக்கு? யமுனா வந்தாள். இல்லைம்மா, இன்னைக்கு நான் லீவு. இவனை இந்த நிலையில் விட்டுட்டு போகிறது சரியில்லை. ஒரு நட போய் ஸ்கூலில் சுப்பையா வாத்தியார்கிட்ட சொல்லிடு. சொல்லுப்பா பூபதி, ரோட்டுக்கு வந்தியே, குறைந்தபட்சம் எங்கேருந்து வந்தேன்னு சொல்ல முடியுமா உன்னால்? அது முடியும் சார். நேற்று காலையில் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தேன். எத்தனை நாளாக அங்கே இருக்கேன்னு தெரியல. அங்கே இருக்க பிடிக்காமல் சொல்லிக்காமல் ஓடி வந்துட்டேன். நான் வரலாமா சார்? வாப்பா. விமலாதித்தா. உள்ளே நுழைந்த விமலாதித்தன் பூபதியை பார்த்ததும் ஸ்தம்பித்து நின்றான். வேர்வையில் சட்டை நனைந்தது. அவன்தானா இது? அவன் பார்த்ததும் பார்க்காததும் போல் இருந்தது. குழப்பமாக இருந்தது விமலாதித்தனுக்கு. தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று பேசாமல் இருந்தான். என்ன விமலா, சொல்லு. அப்பா உங்ககிட்ட ஐப்பசி மாத திருவிழா பற்றி கொஞ்சம் பேசணுமா? நான் லீவு தான், வர்றேன்னு சொல்லுப்பா. போகும்போது திரும்பி யமுனாவை விழுங்கி விடுவது போல் பார்த்தான். சட்டென யமுனா வேறுபுறம் திரி காரி உமிழ முகத்தை துடைத்து கொண்டு சரையலென வெளியேறினான். சொல்லு பூபதி. ஏன் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்? யார் என்ன சேர்த்ததுன்னு ஒன்றும் தெரியல. நேற்று காலையில் தூங்கி எழுந்ததும் தான் ஆஸ்பத்திரியில் இருக்கோம்னு புரிஞ்சுது. உடம்பெல்லாம் ஒரே வலி. மருந்து, கஞ்சி, காஞ்ச ரொட்டி கொடுத்தாங்க. ஆஸ்பத்திரியில் யாரும் ஒன்றும் சொல்லலையா? அதுதான் எனக்கும் புரியல சார். திருச்சியில் 1008 ஆஸ்பத்திரி. நீ சொல்கிறது அரசாங்கமாக தனியாரா? தெரியலையே. எதுவுமே தெரியல சார். இப்படியே இருந்தால் எப்படிப்பா? பெரிய போலீஸ் அதிகாரிகிட்ட ஒன்று ஒப்படைச்சிடட்டுமா? புருவம் சுருங்க அவர் பார்த்தான். சொல்லுப்பா, நான் என்ன செய்யட்டும்? சரி சார், ஆனால் ஒன்று, இதனால் நான் யாருன்னு அவங்களால முடியுமா? நான் எதையாவது தொலைச்சிருந்தா போலீஸ் உதவலாம். என்னையே நான் தொலைச்சிட்டு வந்து நிற்கிறேனே. என்னை கண்டுபிடிக்க என்னாலேயே முடியாதப்ப வேற யாரால முடியும் சார்? சரியப்பா, இதுக்கு ஒரு பரிகாரம் என்ன?
தெரிகிற காலம் வரும்போது தெரியட்டும் சார். அது வரைக்கும் உங்கள் பூபதியை உங்கள் கூடவே இருந்துடுறேன் சார். இந்த நிமிஷம் உலகத்தில் எனக்குன்னு உள்ள ஒரே தகப்பன். அந்த வகையில் நீங்கள் எனக்கு தகப்பன் தான் சார். உங்களுக்கு நான் பாரமாக இருக்க மாட்டேன் சார். உழைச்சி சமைச்சு அந்த பணத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து தர்றேன். என்னை விரட்டிடாதீங்க சார். தொண்டை கரகரக்க கூசிக்குறி அவர் எதிர்பாராத கணத்தில் தடால் என்று அவர் பாதங்களில் விழுந்து இறுக பற்றி கொண்டான். நெகிழ்ந்து போனார் திருநாவுக்கரசு. சிவசிவா, இந்த பிள்ளையை காப்பாத்து. அவனை மெல்ல தொட்டார். பூபதி, எழுந்திருப்பா. அவன் விழி உயர்த்தி பார்த்தான். நீ இங்கேயே இருக்க, தைரியமாக எழுந்துரு. காலம் தெளியும் போது எல்லாமே தெளியும். மறுபடியும் அழுதான். அழுதா எனக்கு பிடிக்காது. என்னோட பொண்ணு யமுனா, அவளே அழமாட்டா. நீ அழலாமா? அப்பொழுதுதான் முதல் முறையாக யமுனாவை முழுவதுமாக பார்த்தான் பூபதி. அவள் முகத்தில் பதிந்த பார்வையை எடுக்காமல் பார்த்தான். கன்னம் சிவந்து போனது யமுனாவுக்கு. சின்னதாக நெஞ்சுக்குள்ளே புறா ஒன்று படபடத்து பறந்தது. சன்னமான சங்கீதம் போல அவன் பார்வை நெஞ்சை தாளாட்டியது. யமுனா, நான் ஓதுவார் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரேன் பூபதி. ஓதுவார்கிட்ட கேட்டு உனக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணணும். யமுனா, யார் கேட்டாலும் இது உன் அத்தை பிள்ளை பூபதி, மதுரையிலிருந்து வந்திருக்கான்னு சொல்லி. சரிதானா? சரிப்பா. அவர் போனதும் 4-5 வார பத்திரிகைகளை அவனிடம் தந்துவிட்டு, படிச்சுட்ருங்க, நான் சமையலை முடிச்சுட்டு வந்துடுறேன். சிட்டாக உள்ளே பறந்தாள் யமுனா. எல்லா பத்திரிகைகளையும் கையில் வைத்துக்கொண்டு அட்டையை கூட பிரிக்காமல் ஆகாயத்தை பார்க்க தொடங்கினான் பூபதி. திரும்பவும் அதே கேள்வி, நெஞ்சை குடையும் அதே குழப்பம். நான் யார்? நான் யார்? பகுதி 4. வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை விடுவதற்கு முன்பே குளிக்க காவேரிக்கு புறப்பட்டாள் யமுனா. பூபதி வாசல் படையில் நின்று கொண்டிருந்தான். என்ன, தூங்கலையா? தூக்கம் வரல. ஒற்றை வார்த்தை கேட்டதற்கு பதில். அதற்கு மேல் ஒன்றும் பேச மாட்டான். அக்ரகாரத்து பொண்ணுங்க 4-5 பேரும் சேர்ந்து கொள்ள யமுனா அரட்டை அடித்து கொண்டு காவேரி போனாள். சற்று தள்ளி உதட்டில் சிகரெட் தொங்க இதை கவனித்து கொண்டிருந்த விமலாதித்தன் அதை தரையில் போய் சிறப்பு காலால் தேய்த்துவிட்டு அவள் அறியாமல் 4 அடி விட்டு அவளை தொடர்ந்தான். அவன் போவது கொஞ்சம் வினோதமாக மனதை இடிக்க வாசற்படியில் நின்று அதை பார்த்து கொண்டிருந்தான் பூபதி. இருட்டு பிரியாத அந்த இளங்காலையில் காவேரி மெல்லிய ஓசையுடன் கருநாகம் போல் நெளிந்து ஓட புடவையை களைந்து கரையில் வைத்தாள் யமுனா. ரவிக்கை உள்ளாடைகளை அவிழ்த்து பாவாடையை மார்புக்கு மேல் உயர்த்தி கட்டி கொண்டு மெல்ல மற்றவர்களுடன் நீரில் இறங்க அவளது இளமையை அந்த இருட்டில் கண்களை இடுக்கிக் கொண்டு பருகத் தொடங்கினான் விமலித்தன். லேசாக விடியத் தொடங்கியது. யமுனா அவசரமாக புடவையை பிழிந்து தாறுமாறாக உடம்பில் கொண்டு கொலுசு கால்கள் காவேரி மணலில் புதைய சோப்பு பிழிந்த துணி வகையறாக்களை தோளில் போட்டுக்கொண்டு அவசர கால்களை பதித்து, அவசரமா யமுனா? பயடன் திரும்பி பார்த்தாள். நான் தான். ரொம்ப அழகா இருக்கு நீ. விடிய காலையில் இலவச தரிசனம். வாழ்க பொறுக்கி. தூ. அவளது எச்சில் அவன் கன்னத்தில் தெரித்தது. கண் இமைக்கும் நேரத்தில் அவளை தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டு உதட்டில் ஆழமாக முத்தமிட்டு சடுதியில் விலகினான் விமலாதித்தன். பகுதி 5. கன்னமும் மூக்கும் சேரும் இடத்தில் இடியொன்று இறங்க நிலை குலைந்து போய் சரிந்தான் விமலாதித்தன். கண்களில் பூச்சி பறந்தது. மூக்கில் சன்னமாக ஒரு கோடு இறை உதட்டின் மேல் அடர்த்தியாக சரிந்து உப்பு கரித்தது. எதிரே பூபதி. அவனுக்கு பின்னால் இரளும் கண்களுடன் ஏறத்தாழ அவன் தோளை பிடித்து கொண்டு யமுனா. இருட்டில் ஒரு ஓவியம் போல எழுந்திருக்க முயன்று தோற்றான் விமலாதித்தன். நீ யாரா? இந்த ஊரில் புதுசா? என்றான் பூபதியை பார்த்து. அது உனக்கு அனாவசியம். பொறுக்கித்தனமாக நடந்துக்கிற யாரையும் யாருக்கும் தட்டி கேட்கமே உண்டு. வாத்தியாரோட சொந்தம்னு சொல்லி ஊரை ஏமாத்த நீ முயற்சி பண்ணுற. உன்னை எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த யமுனா, வா போகலாம். இவங்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? டே இல்லடா. திரும்பினான் பூபதி. சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த விமலாதித்தன் லேசுப்பட்டவன் இல்லை. வாழ்க்கையில் 2வது முறையாக என் கூட நீ மோதுற. சொல்கிறேன் கேட்டுக்கோ. இந்த விமலாதித்தன் லேசவன் இல்லை. வாழ்க்கையில் 2வது முறையாக என்கிட்ட நீ மோதுற. என் எதிர்ப்பு உனக்கு தெரியாது. தாங்க மாட்டேன். ஜாக்கிரதை. அதை பொருட்படுத்தாமல் பூபதி நடக்க யமுனா பயன் திரும்பி திரும்பி பார்த்தபடி நடக்கத் தொடங்கினாள். யமுனா. இருட்டில் பூபதியின் குரல் சன்னமாக ஒலிக்க, இதையெல்லாம் அப்பா கிட்ட சொல்ல போறியா? வேணாம்னு தோணுது. கேட்டால் வருத்தப்படுவார், ஆத்திரப்படுவார். அனாவசிய வேதனை தேவைதானா? சட்டென்று அகலாக ஒரடி முன்வைத்து அவளை மறித்து கொண்டான். அவள் கைகளை மெல்ல பற்றி ஆறுதலாக அழுத்தினான். எனக்கு அசிங்கமாக இருக்குது, விடுமா. அதனால் நீ எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்ட? நடக்கும்போது அசிங்கப்பட்டா வீட்டில் போய் காலை கழுவுறது இல்லையா? இதையும் அதே மாதிரி எடுத்துக்கோதா? அதனால தான் சொன்னேன், அப்பா கிட்ட சொல்லாதேன்னு. சரி என்பது போல அவள் தலையசைக்க மெல்ல தான்.
விடியாத வேளையில் அவள் பற்கள் பளீர் என்று வெளிப்பட கிறக்கமாக இருந்தது யமுனாவுக்கு. பூபதி, இங்கு வாப்பா. என்ன மாமா, நீ இப்போ என்ன கூப்பிட்ட? அதிசயமாக அவனை பார்த்தார் திருநாவுக்கரசு. உங்கள் தங்கப்பிள்ளை ஊரெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சிருக்கும் போது நான் இனிமே சார்னு கூப்பிட்டா சரியாக இருக்காதே. நெகிழ்ந்து போனார் திருநாவுக்கரசு. வாஸ்தவந்தான், அது சரி. நான் பேச வந்ததை விட்டுட்டு எங்கேயோ நிற்கிறேன் பாத்தியா? ஸ்கூலில் ஒரு அட்டெண்டர் வேலை காலியாக இருக்குது. நாளைக்கு என்னோட வர தயாராரு. படிப்பு கேட்டால் ஸ்கூலில் ஃபைனல்னு சொல்லிக்கோ. உண்மையிலேயே உன் படிப்பு என்னவோ அந்த சிவனுக்கு தான் வெளிச்சம். வீட்டில் புத்தகங்கள் இருக்குது, படித்து பொழுதுபோக்கு. திருவாசகம். யமுனாவுக்கு அத்தனையும் தலைகீழ் பாடம். நான் வரட்டுமா? ஸ்கூலுக்கு நேரமாச்சு. அவன் போனதும் இன்னையில் ஓரமாக இருந்த திருவாசகத்தை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்தான். என்ன திருவாசகமா? யமுனா பின்னால் வந்து நின்றாள். கூறும் அவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ, தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை முழுதும் நீ. அதிசயமாக அவளை நிமிர்ந்து பார்த்தான். என்ன 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 பார்வை? நீங்கள் பிரித்த பக்கத்தில் இருக்கிற பாட்டு தான் அது. கலகலவென சிரித்துவிட்டு உள்ளே ஓடி மறைந்தாள் யமுனா. தேரும் வகை நீ, திகைப்பும் நீ. 4 முறை சொல்லி பார்த்தபோது சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. திரும்ப திரும்ப படித்தவுடன் நெஞ்சில் இனிப்பாக இறங்கியது. பூபதி, சாப்பிட வரீங்களா? கை கழுவி விட்டு அவன் இலையின் முன் உட்கார்ந்தவுடன் தண்ணீர் தெளித்து இலையை துடைத்தாள். குனிந்த தலையோடு சோற்றுக்கவலத்தை அவன் விழுங்கி கொண்டிருக்க அவனை யமுனா விழுங்கி கொண்டாள். வந்த இத்தனை நாளில் கண்ணிய குறைவாக ஒரு பார்வை, பதட்டமாக ஒரு வார்த்தை. அறவே இல்லை. கண்ணியத்துக்கு பெயரே இவர்தானா? அதனால தான் அவர் தனியார் வீட்டில் வயசு பொண்ணான என்ன நம்பி அப்பா விட்டுட்டு போகிறாரா? அவரை பற்றி ஏற்கனவே கணிச்சிட்டாரா? இவர் ரொம்ப சோதிக்காக சட்டென்று வக்கிரமாக தோன்றியது. வேணா கடவுளே, இவருக்கு பழைய ஞாபகமே வர வேணாம். வந்தா இந்த இடத்த விட்டுட்டு போனாலும் போயிடுவார். இவர் போகக்கூடாது, கூடவே கூடாது. கண்கள் பணிக்க தொடங்கின. யமுனா, ஏன் கண் கலங்கிறது? எதுக்காக இவ்வளோ படபடப்பு? உங்களை நான் இழக்க இஷ்டப்படலை பூபதி. அந்த சிவனா பார்த்து உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. நீங்கள் எங்களை விட்டு, அதுவும் என்னை விட்டுட்டு ஏன் போகக்கூடாது. அவன் அருகில் நெருங்கி கைகளை சட்டென கவ்வி பிடித்து கொண்டாள். சன்னமான தோணியில், பூபதி, நான் உங்களை விரும்புகிறேன். சிவன் கோவில் மணி டங் 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 என்று 3 முறை அடித்து ஓய்ந்தது. திருநாவுக்கரசு சொல்லியபடி அந்த வேளையில் பூபதி சேர்ந்து 3 நாட்கள் முடிந்துவிட்டன. அவனது பணிவும் சுறுசுறுப்பும் புத்தி கூர்மையும் அங்குள்ள அத்தனை பேருக்கும் பிடித்துதான் போனது. காலையில் ஓதுவார் அழைப்பதாக சொல்லி ஒரு பையன் வந்து சொன்னதும் ஆரம்ப பள்ளியை கடந்து அந்த கோவில் பிரகாரத்துக்குள் போனார் திருநாவுக்கரசு. கோவில் உள் வாசலில் ஓதுவார் உட்கார்ந்திருந்தார். வாங்க அரசு, கூப்பிட்டீங்களா? திடீர்னு என்ன விஷயம்? கேட்க சங்கடமாக இருக்குது, ஆனாலும் வழி இல்லை. என்கிட்ட உங்களுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் சிவனோட பாதத்தில் உட்காந்து என்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை. சரியான கொக்கியை போட்டு ஓதுவார் வளைக்க திணறி போனார் திருநாவுக்கரசு. உங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்கிற அந்த புல்லாண்டா உங்கள் தங்கச்சி பிள்ளை பூபதின்னு நீங்கள் ஊரை ஏமாத்துறதா ஒரு வதந்தி. கோவில் வட்டாரத்தில் அடிபட துவங்கியாச்சு. இவன் என் தங்கச்சி மகன் பூபதி இல்லைன்னு சொன்னது யாருங்க? வந்த பதிலில் அதிர்ந்தார் திருநாவுக்கரசு. என் பிள்ளை தான் சொல்லிச்சு ஐயா. அதுக்கு இந்த பையனை ஏற்கனவே தெரியுமா, ஆனால் சொல்ல இஷ்டப்படலையாம். சமயம் வரும்போது சொல்லுமா. எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. முன்ன பின்ன தெரியாத ஒரு வாலிப பிள்ளைய வயசு பொண்ணு இருக்கிற வீட்டில் கொண்டாந்து ஐயா வச்சுட்டு அது தன்னோட தங்கச்சி பிள்ளைன்னு எதுக்காக சொல்லணும்னு புரியலை. அதுக்கு அவசியம் என்ன? ஐயா பொய் சொன்னால் கூட முறையான ஒரு காரணம் இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. தடுமாறி போனார் தமிழ் வாத்தியார். இதற்கு காரணம் வெறும் பாசந்தான்னு சொன்னால் புரிஞ்சுக்கிற முடியுமா? இந்த ஓதுவாரால் மாமான்னு கூப்பிட்ட அந்த பிள்ளையோட இதயபூர்வமான அன்புன்னு சொன்னால் இந்த திருப்பாராய்த்துறை நம்புமா? காரணம் தெரியாமல் தானே அன்பு செலுத்தி தனக்கே சமயத்தில் ஏன்னு புரியலை என்று சொன்னால் ஒத்துக்குவார ஓதுவார்? உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிற நிலைமையில் இந்த திருநாவுக்கரசு இப்போ இல்லை. ஆனால் நான் எந்த தப்பான காரியமும் செய்கிறதில்லைங்கிற நம்பிக்கை எனக்குண்டு. உங்கள் விமலாதித்தனை போல் நானும் எதையும் சொல்ல இப்போ இஷ்டப்படலை, மன்னிக்கணும். ஐயா இஷ்டப்படலைனா வேணாம், ஆனால் கஷ்டப்படாமல் இருக்கணுமேனு கவலைப்படுறேன். புரியலை. உங்கள் யமுனா அந்த பையனோட கடைக்கண்ணி காவேரி எலமனூர் ஸ்டேஷன்னு அடிக்கடி சுற்றுறதா கேள்வி என்ன? அனுமார் கோவிலில் நானே பார்த்தேன். சொல்கிறது ஏன் கடமையப்பா. மணலை தட்டி கொண்டு அவர் எழ திருநாவுக்கரசை கவலை தொற்றிக்கொண்டது. மாலை ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வந்து சற்று நேரத்துக்கெல்லாம் பூம் வந்தான். கை கால் அலம்பி விபூதி வைத்து கொண்டு திருவாசகம் படிக்கும் பூபதியை ஒருவித சிலிர்ப்புடன் பார்த்தான். கேட்க நினைத்த அத்தனையும் மறந்து போனது. வந்து சில நாட்கள்லேயே பசை போல ஒட்டிக்கிட்டானே. யமுனா, காஃபி தர்றியா? உரிமையுடன் அடுக்களை வரை போகும் அவனை கவனித்தார். முடிந்து அவன் வெளியில் புறப்பட்டதும், பூபதி, ஏதாவது அவசர வேலையா? ஏன் மாமா, ஏதாவது வேணுமா?
கூட கொஞ்சம் பேசணும். அவர் காலுக்கடியில் சம்மணம் போட்டு பணிவாக உட்கார்ந்து கொண்டான். யமுனா, கொஞ்சம் வர்றியாமா? வந்தாள். ஊரோட ஒத்து வாழ்னு ஒரு பழமொழி உண்டு. ஓரளவு அதை நாமளும் அனுசரிக்கணும் இல்லையா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உன்னை நான் தங்கச்சி மகன் பூபதினு சொன்னது பொய்ன்னு ஓதுவாருக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை ஏற்கனவே அந்த விமலா பயலுக்கு நல்லா பழக்கமாமே. பூபதியின் முகத்தை ஆராய்ந்தார். என்னையே எனக்கு தெரியாதப்ப அவனையா தெரியும்? எழுந்தான். இருப்பா, நீயும் யமுனாவும் அடிக்கடி வெளியே சுற்றுறதா? மாமா, அது சொல்லுப்பா, என்ன தயக்கம்? நான் ஒரு தகப்பனோட ஸ்தானத்தில் இருந்து தடுமாற தொடங்கிட்டேன். சொல்கிறேன்ப்பா. யமுனா முன்னால் வந்தால். நான் உங்கள் பொண்ணு. உங்ககிட்ட மறைச்ச சில விஷயங்களை புட்டு புட்டு வச்சாதான் இது தெளியும். சொல்லத் தொடங்கினாள். விடிகால நேரத்து விஷமங்களை விமலாதி செய்த அந்த நாளை, காவேரி கரையிலிருந்து திரும்பி வரும்போது நடந்த அந்த நிகழ்ச்சியை வெளிச்சம் போட்டு காட்டினார். அதிர்ந்து போனார் திருநாவுக்கரசு. அப்படியாம்மா? அந்த பொறுக்கியா? ஆவேசம் வேணாம்ப்பா, அதில் எந்த லாபமும் இல்லை. நான் பூபதியை முகத்துக்கு நேராக புகழலை. இந்த வினாடி வரைக்கும் அவர் காற்று கூட என் மேலே பட்டதில்லைப்பா. அதுவும் இல்லைப்பா. சொல்லுமா, நிஜமா உங்கள் தங்கச்சி பிள்ளை பூபதி எங்கப்பா இருக்காரு? யாருக்கு தெரியும்? அவனை 3 வயசில் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் குடும்பம் பிரிஞ்சு போய் எவ்வளவோ நடந்தாச்சு. அப்போது இந்த ஊர்வாயை அடைக்கவும் ஒரு வழி இருக்குப்பா. என்னம்மா? பூபதியை கல்யாணம் பண்ணி வச்சுருங்கப்பா. யமுனா, இது என்னப்பா தயக்கம்? ஊர் பேர் தெரியலேனா அவரை பொறுத்த வரைக்கும் இது புது ஜென்மந்தாப்பா. பார்த்து பண்ணுற எந்த மாப்பிள்ளையானாலும் புதுசு தானப்பா. அதெல்லாம் மட்டும் ஒழுங்குன்னு என்ன உத்தரவாதம்? இவட நான் இணைஞ்சா உங்களை விட்டு ஆயுசு பூராவும் பிரிய வேண்டாமே. என்னப்பா யோசனை? நான் இதை நினச்சப்பவே மணியச்சு சிவன் தன்னோட சம்மதத்தை எனக்கு தந்தாச்சுப்பா. நிமிர்ந்து பூபதியை பார்த்தார். அவன் ஒருவித கலவரத்தோடு அவரை பார்த்தான். கண்களில் குழந்தையின் மிரட்சி இருந்தது. மாமா, முழுக்க முழுக்க யமுனாவோட முடிவு தான். அப்படின்னா உனக்கு இஷ்டம் இல்லையா? தலை குனிந்தான். என் விருப்பம் உங்கள் அங்கீகாரத்தை பொறுத்த விஷயம் மாமா. எனக்கு மறுஜென்மம் கொடுத்த தெய்வத்துக்கு தான் அந்த உரிமை. நிகழ்ந்து போன அவர் அவன் தலையில் கை வைத்து பரிவாக தடவி கொடுத்தார். யமுனா, சிவனோட கட்டளை அதுதான்னா தடுக்க நான் யாருமா? கதவு தட்டப்பட்டது. யமுனா போய் திறந்தாள். நடுத்தர வயது தம்பதி. இங்கே தமிழ் வாத்தியார் திருநாவுக்கரசுன்னு எங்கள் அப்பா தான். உள்ளே வாங்க. உள்ளே வந்து அவர்கள் கண்ணில் பட்டது முதலில் பூபதி தான். அடடா சார், நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? மனைவி குழந்தைகள் எல்லாம் சுகந்தானா? அதனால் யமுனா. பகுதி 6. உட்காருங்க. நீங்கள் யார்? ஓதுவார எங்களுக்கு தெரியும். நாங்கள் மெட்ராஸில் ஆவடியில் இருக்கோம். எங்கள் பிள்ளைய தாபோவனத்தில் சேர்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது விஷயமா ஓதுவார் உங்களை பார்க்க சார். உங்கள் பேரை சொல்லலையே நீங்கள். என் பேர் நடராஜன். சமீபத்தில் ஆவடியில் ஒரு கொலைக்கேஸ் ரொம்ப பரபரப்பை உண்டாக்கினப்போ இவரை நான் சந்திச்சிருக்கேன். மன்னிக்கணும், இது என் தங்கச்சி பிள்ளை பூபதி. ஸ்கூலில் வேலை அதே அச்சா இருக்காரு. கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. சிறிது நேரம் பேசிவிட்டவர்கள் புறப்பட அவர்களோடு போனார் திருநாவுக்கரசு. பூபதியும் வெளியேறி நடக்கத் தொடங்கினான். யமுனா ஒரு விதம் தாக்கப்பட்ட போலிருந்தாள். மனைவி குழந்தையுடன். நிஜம்தானா? தலை சுற்றியது. 1 மணி நேரத்தில் திருநாவுக்கரசு திரும்பி வந்தார். யமுனா, உனக்கு என்னமாச்சு? இப்படி உட்கார்ந்துருக்க? ஒன்றுமில்லப்பா. பொண்ணா பிறந்ததே பாவமேன்னு தோணுது. புரியுதுமா. ஆழமாக யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இப்போ நாம் இருக்கோம். தங்கச்சி பிள்ளை பூபதினு சொல்லி ஊரை ஏமாத்தியாச்சு. ஆனால் நம்மளை நாம் ஏமாற்றிக்க தொடங்கிட்டோமோன்னு பயப்படுறேன். புரியலப்பா. நிச்சயமாக அவனுக்கு ஒரு பழைய வாழ்க்கை இருக்குது யமுனா. பேர் கூட தெரியாத அளவுக்கு பலத்த அதிர்ச்சிக்கு ஆளாகியிருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் அதிர்ச்சிருக்கிறது அம்னீஷியா. இது குணப்பட இந்த அதிசய தெளிய 1 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகலாம், 1 யுகமே போகலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஆனால் அவனோட பழைய வாழ்க்கை என்னன்னு தெரியல. அந்த நடராஜன் சொல்கிற ஆள் ஒரு வேளை இவனாவோ இருந்தா இவன் குடும்பஸ்த ஓதுவார் பிள்ளை சொல்கிற ஆளாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எப்படி ஆனாலும் பாதிக்கப்பட போகிறது நாம தானா? யோசனை பண்ணுமா? அப்பா, அதையெல்லாம் நானும் யோசிக்காமல் இல்லை. ஆனால் இந்த நிமிஷம் சரிம்மா. இரவல் தங்கம் போட்டுட்டு கல்யாணத்துக்கு போகிற கதை தான். அது முடிஞ்சு வந்ததும் கலட்டி கொடுத்துட வேண்டியது தானம்மா. பூபதி நமக்கு இரவல் தங்கம்தான். சொந்தக்காரன் யார் தெரியாமல் எப்படிம்மா? வேற என்னப்பா வழி? அந்த நடராஜனோட அட்ரஸை வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் 4 நாளில் நான் மெட்ராஸ் போக போகிறேன். அங்கே போய் பூபதியை போல் இருக்கிற ஆள் யாருன்னு பார்த்துட்டா குழப்பம் தெளிஞ்சிடும். அது வரைக்கும் மனசை சிதற விடாமல் பார்த்துக்கோமா. உன் மனம் போலவே எல்லாம் நடக்கும். சரிப்பா. கண்களை துடைத்து கொண்டு உள்ளே போனாள் யமுனா. நொண்டி நடந்து வந்தான் பூபதி. என்னாச்சு? யமுனா பதறி போய் ஓடி வந்தாள். ஸ்கூல் பசங்களோட எக்ஸ்கர்ஷன் போகிறேன் பேர்வழின்னு சொல்லி குணசீல வரைக்கும் நடந்ததில் காரில் நெறிக்கட்டிக்குச்சு. யமுனா நடக்க முடியல. எங்க காட்டுங்க. நெறிக்கட்டிய இடத்தை தொட்டு மெல்ல அழுத்தினாள். விடு யமுனா, என்னவோ போல இருக்கு.
உதறுவதாக பாவனை செய்து காலை இன்னும் அவள் பக்கமாக நகர்த்தினான். அந்த இடத்தை இன்னும் பிடித்து நெறியல்லா நெறித்தன்னை நெறியாக நினைவேனை திருவருளை சேரும் வண்ணம் என்றாள். இங்கே கூட திருவாசகமா? எனக்கு எங்கேயும் அதுதான். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாம் ஒன்று சேர்ந்தா இன்னும் பொருத்தமான பாடல்கள் இருக்குது. அப்போ சொல்கிறேன் யமுனா, என் வாழ்க்கையில் இருக்கிற மர்மம் இன்னும் புரியாமல் தினம் தினம் நான் செத்துட்டு இருக்கேன். இந்த அழகில் நீ வேற என்னை இஷ்டப்பட்டா வேண்டாம் யமுனா. பூபதி, உங்களை பார்த்தேன், பழகினேன், பேரை பார்த்தேன், ஊரை பார்த்தேன், நேசிக்கலை. அப்பா இன்னும் 2 நாளில் மெட்ராஸ் போகிறாரு. நம்மோட இத்தனை குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. அது வரைக்கும் நிம்மதியாக இருங்க. இங்கே ஏதாவது விசேஷமா? படு அமர்க்களமாக இருக்குது ஊர். ஆமாம், துலாஸ்நாமம். ஐப்பசி மாதம் பிறக்கிற 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு திருவிழாவே நடக்கும். கோவிலில் விசேஷ பூஜைகள், ஆராதனை எல்லாமே இருக்கும். விடிய விடிய ஊரே முழிச்சிருக்கும். மாமா இருக்க மாட்டாரே? அப்பா பலமுறை பார்த்தது தானே. ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு திருநாவுக்கரசு வரும்போது கூடவே ஒரு பாட்டியும் வந்தாள். வாங்க பாட்டி, சௌக்கியமா? பாட்டி 4 நாளைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. சந்தோஷந்தானே யமுனா? அப்பாவை கூர்ந்து பார்த்தாள். தான் பூபதியோடு தனியாக அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்ற அப்பாவின் ஏற்பாடுதான் இது. கண்ணியமான முறையில் தன் பிரச்சனையை தீர்த்து கொண்ட அப்பாவின் அணுகுமுறை யமுனாவுக்கு பிடித்திருந்தது. பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவே வந்த அந்த தூரத்து சொந்த பாட்டி ஏராளமான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக உருவாக்கப் போகிறாள் என்பது அப்போது அவருக்கு தெரியாது. அப்பா, இதை நான் சும்மா விட போகிறதில்ல. இந்த தமிழ் வாத்தியாரோட பொய் முகமூடியை கிழிச்சு ஊருக்கு காட்டாமல் நான் விட போகிறதில்ல. அந்த பூபதி ஒரு களவாணி. இதை இந்த நிமிஷமே என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அவனோட பழைய வாழ்க்கையும் எனக்கு தெரியும். பின்ன ஐயா கிட்ட சொல்கிறது, அதை இப்போ சொல்ல எனக்கு வழியே இல்லைப்பா. என்னோட ஊகம் உறுதிப்பட்டாச்சு. அத்துட்டு வந்துட்டு போன நடராஜன் சார் இதையே சொன்னார். வெளிப்படையாக இதை சொன்ன விமலாதித்தன் மனதுக்குள் அந்த யமுனாவை ஒரு நாளாவது ஆசை தீர அனுபவிச்சிடணும். டேய் பூபதி, என்னோட சொத்தை நீ அடிச்சுட்டு போக திட்டம் போட்டிருக்கியா? யமுனாவை நான் அடைய நடுவில் நீ நந்தி. விலகலைனா விளக்க வேண்டி வரலாம். போஸ்ட்மேன் இன்லேண்ட் லெட்டரை தூக்கி போட்டுவிட்டு போக அவசரமாக பிரித்து படிக்க தொடங்கினான் விமலாதித்தன். என்னடா லெட்டரில் யார் எழுதுனது என்று கேட்டார் ஓதுவார். உடனே வர சொல்லி மெட்ராஸ்லேருந்து லெட்டர். முக்கியமான பிஸ்னஸா, நான் வரலைன்னா சரி வராதான். உடனே நான் கிளம்பணும்ப்பா. எலமனூர் ஸ்டேஷனுக்கு அவன் வந்தபோது வெயிட்டிங் ரூமில் திருநாவுக்கரசு இருந்தார். ஐயா, நீங்கள் எங்க? மெட்ராஸ்ப்பா. நானும் தாயா. இந்த ஊரில் பிறந்து துலாஸ்நானத்துக்கு இருக்க யோகம் இல்லை. தொழில் விரட்டுதே. ட்ரெயின் வந்து ஆளுக்கு ஒரு பெட்டியில் ஏற பிரித்து திருச்சி ஜங்ஷனில் பிளாட்பாரத்தில் மறுபடியும் பார்த்து சிரித்து கொண்டே பரபரப்பாக நடந்து போனான் விமலாதித்தன். என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் நடராஜன்? ஆமாம் மிஸ்டர் பிரசன்னா, என் 2 கண்ணால் நான் பார்த்தேன். அதே அச்சு தான், கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லை. பேர் பூபதியா. இப்போ எங்கே அவர்? வீட்டில் இருக்காரா? இல்லை, ஊருக்கு போயிருக்காரு. மதுரையில் அவங்க மனைவி வீடு இருக்குது. லாங் லீவில் தான் போயிருக்காரு. உடனே வர்றாரா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரான்னு தெரியல. எதுவானாலும் எனக்கு லெட்டர் வரும். இது விஷயமா அதே ஊரில் இன்னொருத்தரும் என்கிட்ட பேசினார். நீங்கள் மதுரையில் அவரோட இன்லா வீட்டுக்கு போய் ஒரு நட பார்த்துட்டு வந்துடுங்களேன். செஞ்சா போச்சு. ஆனால் செய்யவில்லை. வேறு வேளையில் மூழ்கி இதை மறந்தே போனான் பிரசன்னா. பள்ளிக்கூடத்திலிருந்து சீக்கிரமே வந்து விட்டான் பூபதி. வெளியே போகலாமா யமுனா? இன்னும் இருட்டக்கூட இல்லை. காவேரி கரை வரைக்கும் நடந்து பேசிகிட்டே போகலாமே. விடிஞ்சா துலாஸ்நானும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போவே போகலாமா? நாரடி. துள்ளிக்கொண்டு புறப்பட்டாள் யமுனா. பாட்டி, நானும் இவரும் காவேரி வரைக்கும் போயிட்டு வர்றோம். கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறோம். அவர்கள் வெளியே போய் தெருவை தாண்டி தலை மறைந்ததும் அவசரமாக கதவை தாளிட்டு விட்டு ஓட்டமும் நடையுமாக புலக்கடை பக்கம் போய் அவசரமாக கதவை திறந்தாள் பாட்டி. நிதானமாக அவன் உள்ளே நுழைந்தான். சுவாதீனமாக வீட்டுக்குள் நுழைந்தவன் முற்றத்தில் நாற்காலி போட்டு உட்கார்ந்தான். தூரத்தில் திருவாசக புத்தகம் கிடந்தது. பென்சில் வைத்து பக்கம் பாதுகாக்கப்பட்டிருக்க எடுத்து பிரித்தான். சிவபுராணத்தில் ஏதோ ஒரு பாடல். அந்த வரிகளை படித்ததும் அதிர்ந்தான். அதை சுற்றி சிவப்பு மையால் வட்டம் போட்டு குறிப்பிட்ட வார்த்தைக்கு நேர் அம்புக்குறி போட்டு முட்டாள் என்று சின்னதாக எழுதியிருந்தது. யார் முட்டாள்னு பார்க்கத்தானே போற? எழுந்து நடந்தான். சட்டென கால் தடக்க செருப்பு அருந்து அதில் விரல் நுழைக்கும் வளையம் முழுவதும் கையோடு வர அதை எடுத்து விசிறி எறிந்தான். ரேலி ஓரத்தில் கல்லால் பதிக்கப்பட்ட பல்லாங்குழியில் அது போய் குடியேறிற்று. பாட்டி, இங்க வா. வந்தாள். நாளைக்கு விடிஞ்சதும் இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது. உனக்கு வேண்டிய பணத்தை தர்றேன். இப்போ நான் சொன்னபடி நீ நடந்துக்கணும். பாட்டி கலவரத்துடன் அவனை பார்த்தாள். அவளை அருகில் இருத்தி சன்னமான குரலில் மூச்சு விடாமல் சொல்லி முடித்தான். எழுந்தான். பாட்டி பின்கதவை திறந்துவிட அவள் கையில் எதையோ வைத்து அழுத்திவிட்டு சரையல் என வெளியேறினான். காவேரியில் காலை நனைத்து கொண்டு நின்றாள் யமுனா. அப்பா சொல்லுவார் பூபதி,
என்னென்னு வாய் சிவக்க சிவக்க வெத்தலை, தஞ்சாவூர் டிகிரி காஃபி, காது குளிர கர்நாடக சங்கீதம், காவேரியில் காலை நினச்சிட்டு நிற்கிற சுகம், இத்தனையும் இருந்துட்டா வேற எதுவுமே வேண்டாம்னு என் மனசு நிற்கலையே யமுனா. ஏன் தன்னையே தெரியாதவனுக்கு ரசனையெல்லாம் எப்படி வரும் யமுனா? சட்டென்று அவன் கையை பிடித்து கொண்டு மறுபடியும் அதே நினைப்பா. விடுங்க, இது புது ஜென்மம். நான் உங்கள் பக்கத்துன. போதாதா போதாதா பூபதி? இப்போ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த காவேரி தாய் தான் சாட்சி. உணர்ச்சி மேலிட்டால் திணறிய பூபதி தன்னோடு சட்டென அவளை தன்னோடு இறுக்கிக் கொண்டு நெற்றி, கன்னம், முகவாய் என்று மாறி வாரி ஒரு வெறியோடு முத்தமிடத் தொடங்கினான். யமுனா எந்தவித எதிர்ப்பையும் காட்டாமல் ஒரு சிலை போல நிற்க, தன் நிலைக்கு வந்த பூபதி அவளை பார்க்க கூசி தலை குனிந்தான். எதுக்கு இப்போ? எனக்கு என்ன நடந்த நிச்சயதார்த்தத்துக்கா? யமுனா நீ என்ன சொல்? எதுவும் பேசாதீங்க பூபதி. எந்த ஒரு வார்த்தையும் இந்த நிமிஷ சந்தோஷத்தை கலைச்சிடலாம். பேசாமல் நடந்தார்கள். கோவிலுக்குள் போனதும் தீபாதரனை நடக்க ஜோடியாக நின்று அவர்கள் தொழுததை மளிகை கடை மாசிமலை உன்னிப்பாக கவனித்தான். மாமரையில் வந்தபோது வில்வ இலைகளை கிள்ளி கொண்டிருந்த சுப்பையா வாத்தியார் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு, அப்பா ஊருக்கா யமுனா என்றார். பிரகாரத்தில் சற்று நேரம் உட்கார்ந்துவிட்டு வெளியே வந்தார்கள். வளையல் கடைகள்லாம் இப்போவே வந்தாச்சு, வாங்கிக்கிறியா யமுனா? ஏதேதோ வாங்கி கொண்டாள். தங்க நிறத்தில் சேப் டிஃபின் 1 டஜன் வாங்கி கொண்டாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் பாட்டி சாதம் போட வந்தாள். நாங்கள் போட்டுக்கிறோம் பாட்டி. ஏன் நான் போடக்கூடாதா? அடடே, கோச்சிக்காத பாட்டி. சரி, நீயே போடு. 2 பேரும் உட்கார்ந்து கொள்ள பாட்டி பரிமாறத் தொடங்கினாள். சாப்பிடும் வேகத்தில் பாட்டி பரிமாறியதை கவனிக்க விடவில்லை. அது முடிந்து தூங்க தயாரானார்கள். பாயை கொண்டு வந்து ரேலியில் போடுவதற்கு பூபதி தூங்கி போயிருந்தான். யமுனா சிரித்து கொண்டே உள்ளே நடக்க கதவு தட்டப்பட்டது. விடிந்ததும் ஐப்பசி பிறந்தது. யமுனா இறந்திருந்தாள். பகுதி 7. உதடுகள் கடிபட்டு விழிகள் மேல் நோக்கி திருகிய வண்ணம் யமுனா இறந்திருந்தாள். பால் கொண்டு வந்த கண்ணியம்மா 4 முறை அழைத்தும் எந்த ஓசையும் இல்லாமல் போக உள்ளே நுழைந்து தயங்கி ரேலி வரை வந்து பார்த்ததும் உறைந்து போனாள். கையில் இருந்த பாத்திரம் நழுவி முற்றத்தில் பால் ஓட தலை தெறிக்க கோவிலுக்குள் ஓடினாள். திருவாசகம் படித்து கொண்டிருந்த ஓதுவாரின் முன்னால் போய் மூச்சு வாங்க நின்றாள். விடுவதற்குள் ஊர் கூடிவிட்டது. திருநாவுக்கரசு எங்க? பல குரல்கள் காற்றில் மிதக்க, அவர் வெளியூர் போய் 2 நாளாச்சு, இன்னைக்கு தான் வரப்போறாரு. அந்த பூபதி. அப்பொழுதுதான் அவனை பற்றிய நினைவே வந்தது ஓதுவாருக்கு. குறுக்கே வந்த சுப்பையா வாத்தியார், ஓதுவார் யாரும் எதையும் தொடவேனா, இது போலீஸ் கேஸு. அந்த பொண்ணோட சாவு இயற்கையானதில்லை, நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனை, இது போலீஸ் வரட்டும். இவர் கோவில் கதவுகளை சாத்த உத்தரவிட யாரோ போலீஸுக்கு சொல்ல அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பகுதி இன்ஸ்பெக்டர் பாண்டியன் வந்து சேர்ந்தார். சூழ்நிலையை ஒரு முறை ஆராய்ந்து விட்டு, நம்ம ஏரியாவுக்கு இது புதுசு, திருச்சிக்கு உடனே தெரிவிக்கணும். கான்ஸ்டபிள், எங்கள் ஃபோன் எங்கே இருக்குது? 3 மணி நேரங்களை முழுசாக விழுங்கிவிட்டு திருச்சியிலிருந்து ஜீப்பில் வந்திறங்கினார் டிஐஜி கிருஷ்ணமூர்த்தி. கூட்டத்தை விலக்கி சூழ்நிலையை ஆராய்ந்தார். கொலையாத்தான் இருக்கணும், எப்படின்னு தெரியல. பாடிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பினா தெரியும். பல கோணங்களில் வெளிச்ச வெள்ளம் யமுனாவை குளிப்பாட்டியது. கைரேகை நிபுணர் குழு ஒன்று தன் கைவரிசையை காட்டத் தொடங்க பவுடர் அடித்து மற்ற சடங்குகள் நிறைவேறின. பாடியை வேனில் ஏற்றுங்க. இந்த பொண்ணோட சொந்த யார் இங்க? ஓதுவார் முன்னால் வந்தார். நீங்களா? இல்லைங்க, தமிழ் வாத்தியார் திருநாவுக்கரசு, இவளோட அப்பா. எங்கே அவர்? மெட்ராஸ் போயிருக்காரு, இன்னைக்கு வர்றாரு. அதற்குள் கூட்டத்தை விலக்கி கொண்டு அவசரமாக திருநாவுக்கரசே உள்ளே நுழைந்து, என்னாச்சு? எங்கே என் யமுனா? சாரி மிஸ்டர் அரசு, உங்கள் பொண்ணை யாரோ கொலை செஞ்சுருக்காங்க. முழு விவரமும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியும். இல்லை வெறி பிடித்தவர் போல அலறத் தொடங்கி வீடு முழுக்க ஓடி ஓடி பார்த்தார். ஏதேதோ பிதற்றி முற்றத்தூணில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். அதற்குள் ஓதுவாரிடம், சொல்லுங்க, இந்த வீட்டில் அப்பாவும் பொண்ணு மட்டும்தானா என்று கேட்டார் கிருஷ்ணமூர்த்தி. பதில் சொல்லாமல் விழித்தார் ஓதுவார். என்ன யோசனை சொல்லுங்க. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அப்பாவும் பொண்ணும் தான். அப்படின்னா? தயவு செஞ்சு என்னை எதுவுமே கேட்காதீங்க. எந்த அளவு நான் சொல்லலாம்னு எனக்கு தெரியல. திருநாவுக்கரசு தெளிஞ்சதும் அவரையே கேளுங்க. அந்த பூபதி பைய எங்கே போனா? கூட்டத்தில் குரல் வர சட்டென திரும்பிய இன்ஸ்பெக்டர், யார் பூபதி என்றார். பதிலே வரவில்லை. திருநாவுக்கரசை நெருங்கி, மிஸ்டர் அரசு, நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருந்தால் யாருக்கும் லாபம் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு இந்த நிலை ஏற்பட யார் காரணம்னு கண்டுபிடிக்க வேணாமா? ப்ளீஸ் எங்களுக்கு ஒத்துழைங்க. இந்த வீட்டில் உங்கள் 2 பேரை தவிர கூட இருந்தது யாரு? அப்பொழுதுதான் பூபதியை பற்றிய நினைவே வர துல்லியமாக அதிர்ந்தார் திருநாவுக்கரசு. ஆமாம், பூபதி எங்க? யார் பூபதி? என் தங்கச்சி பிள்ளை. அந்த பொய்யே அவரை பொறுத்தவரை ஏறத்தாழ நிஜமாகிவிட்டது.
எதுக்காக இங்கே வந்தார்? என் கூட தான் சார் இருக்கான். ஸ்கூலில் அட்டெண்டராக சேர்த்து விட்டுருக்கேன். யமுனாவுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா எண்ணம் கூட மனசில் இருக்குது. எங்கே அவன்? அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? விரோதம் இருந்தால் பொண்ணை கொடுக்க சம்மதிப்பேனா இன்ஸ்பெக்டர்? மேலும் சில கேள்விகள் கேட்டு பதில் வாங்கி ரைட் மிஸ்டர் அரசு, பிஎம் ரிப்போர்ட் வந்ததும் அதோட வர்றேன் என்றவர் கான்ஸ்டபிளை அழைத்து இந்த இடத்துக்கு செக்யூரிட்டி போட்டுருங்க என்றார். ஜீப்பில் புறப்பட்டு தெருமுனை வரை வந்ததும் பின்னால் ஓதுவார் ஓடி வருவது தெரிந்து ஜீப் நின்றது. நான் ஒன்று சொல்லணும், அந்த பூபதி இவரோட தங்கச்சி பிள்ளை இல்லை. அப்படி ஒரு பொய்யை சொல்லி ஊரை நம்ப வைக்கிறாரு அவர். நான் அவன் மேலே சந்தேகப்படுறேன். அவனும் அந்த பொண்ணும் நேற்று ராத்திரி கூட ஊரை சுற்றியிருக்காங்க. அவர் சொல்கிறது பொய்ன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படின்னு கேட்டால் அது நிச்சயம் பொய் தான். கூர்மையாக ஓதுவாரை பார்த்துவிட்டு ஜீப்பில் ஏறினார் கிருஷ்ணமூர்த்தி. மறுநாள் காலை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. மரணம் நிகழ்ந்தது காலை 3 மணியளவில். அதற்குள் கடுமையான போராட்டத்துக்கிடையில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் யமுனா. கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கிறது. மூச்சு திணறி கொஞ்சம் இரத்தமும் உள்கசிவு ஏற்பட்டு உயிர் பிரிந்திருக்கிறது. அன்றைய தபாலில் அவசரம் என்று கோடிட்டு வந்ததை பிரித்தார் கிருஷ்ணமூர்த்தி. உடனடியாக கான்பூருக்கு டெபுடேஷன். இந்த நிலையில் திருப்பாய்த்துறை கேஸை பாதியில் விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஐஜிக்கு கால் போட்டு காத்திருந்தார். அரை மணி நேரத்தில் கிடைக்க சொல்லத் தொடங்கினார். இல்லை கிருஷ்ணமூர்த்தி, இது அதை விட பெரிய பிரச்சனை. நீங்கள் தான் போகணும், வேறு வழி இல்லை. சார், இந்த கேஸு ஆரம்பம் தானே, ஃபைலை அப்படியே வைங்க. வேறு ஆளை அனுப்பி நான் பார்க்க வைக்கிறேன். இங்கிருந்து ஒருத்தரை டிரான்ஸ்ஃபர் பண்ணினா சரியாக இருக்குமா? செஞ்சால் தேவலை சார். ஓகே, இப்போவே ஏற்பாடு பண்ணுறேன். அவரை நான் அனுப்பினப்புறம் நீங்கள் கிளம்பினா போதும். 2 நாள் சமாளிங்க. கிருஷ்ணமூர்த்தி காத்திருந்தார். 2 நாட்கள், 8 நாளாகி யாரும் வராமல் போக மறுபடியும் ஐஜிக்கு கால் போட்டு நான் உள்ளே வரலாமா? எஸ். சூட்கேஸோடு உள்ளே நுழைந்தவனை பார்த்தார். ஐம் ராம், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். மெட்ராஸ்லேருந்து வர்றேன். ஐஜி அனுப்பி. வெல்கம் மிஸ்டர் ராம். நான் ஐஜிக்கு கால் போட்டு சொல்லி இன்னையோட 8 நாள் ஆச்சு இன்ஸ்பெக்டர் ராம். ஏன் இவ்வளவு தாமதம்னு தெரியல. எனக்கு ஏதோ டெபுடேஷன் வேற சொன்னார் ஐஜி. எஸ், அந்த ஆர்டரையும் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் லீவு முடிஞ்சு நேற்றுக்கு தான் டியூட்டி ஜாயின் பண்ணினேன். உடனே டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து சாயங்காலமே கிளம்பியாச்சு. ஜாயினிங் டைம் கூட எடுத்துக்க முடியல. பிரச்சனை எல்லாம் கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவார்னு உங்கள் பக்கம் கையை காட்டிட்டாரு. விஷயம் பெருசா? கிருஷ்ணமூர்த்தி புருவங்களை சுருக்கி கொண்டு நெற்றியில் விரலால் கீறினார். எஸ் இன்ஸ்பெக்டர், இந்த ஃபைலை பாருங்கள். இதுவரைக்கும் நான் பார்த்த சங்கதிகள் எல்லாம் இருக்குது. அந்த பழுப்பு நிற ஃபைல் ராம் முன் விழ அதை எடுத்து பிரித்தான். கிருஷ்ணமூர்த்தி 3 சிகரெட்டுகளை முழுக்க சாம்பலாக்கி விட்டு நிமிர்ந்த போது ராம் எழுந்தான். ஸோ அந்த பூபதி மேலே தான் சந்தேகமெல்லாம் இருக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஆனால் என் தங்கப்பிள்ளை தான் அவன்னு அடித்து பேசுகிறார் அந்த தமிழ் வாத்தியார். வேறு எதுவும் அவர்கிட்ட வாங்க முடியல. ஓகே சார், நான் இனிமேல் டீல் பண்ணிக்கிறேன். நீங்கள் புறப்படுற வழியை பாருங்கள். எலமனூர். மஞ்சள் போர்டில் கருப்பு நிற எழுத்துக்களில் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியில் எழுதியிருந்ததை பார்த்து கொண்டே பிளாட்பாரத்தை பார்த்தார் இன்ஸ்பெக்டர் ராம். மே ஏ கமின்? ஸ்டேஷன் மாஸ்டர் இவனை பார்த்து புருவத்தால் என்ன என்றார். ஐம் ராம், கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். திருப்பாராய்த்துறை போக சட்டென்று நிமிர்ந்து எழுந்த ஸ்டேஷன் மாஸ்டர், ப்ளீஸ் உட்காருங்க சார். தமிழ் வாத்தியார் பொண்ணு யமுனா கொலை விஷயமா தானே என்றார். பதில் சொல்லாமல் அவரை பார்த்தான் ராம். ஊருக்கே தெரிஞ்சிருக்கே. அவனை படித்தது போல, எஸ் இன்ஸ்பெக்டர், அந்த பூபதி பையதான் கட்டாயம் அதை செஞ்சுருக்கணும். திடீரென குரலை கிசுகிசுப்பாகி, ஊரே பேசிக்குது சார். அந்த தமிழ் வாத்தியார் பொய் சொல்கிறாராம். அவருக்கு அவனை மறைச்சி வைக்கிறதுல என்ன லாபம்னு தெரியல. நீங்கள் அந்த பூபதியை பார்த்ததுண்டா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் சாமுவேல் பார்த்துருக்காராம். அவர் டியூட்டியில் இருக்கும்போது தான் முதலாக திருநாவுக்கரசு கூட அவன் வந்தானாம். அவசியம் ஏற்பட்டால் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திருப்பாராய்த்துறைக்கு இங்கிருந்து ரொம்ப தூரமா? 2 கிலோமீட்டர் கூட இல்லை. ரயில்வே குவார்ட்டர்ஸ் வழியாக மெயின் ரோடுக்கு வந்துட்டா அப்படியே நடந்து போயிடலாம். மேல் நடந்து பிரதான சாலைக்கு வந்து நிதானமாக நடக்கத் தொடங்கினான். எதிரே குடத்தோடு வந்த ஒரு பெண் இவனை பார்த்ததும் அதிர்ந்து நின்றாள். கையில் இருந்த குடம் தடக்கென கீழே விழுந்து அத்தனை தண்ணீரும் சாலையில் ஓட அடிப்பாகம் நசுங்கி அதை அவசரமாக அள்ளிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக இவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனாள். எதுக்காக என்ன பார்த்து பயப்படுறா இந்த பொண்ணு? சிவன் கோவில் கோபுரம் சற்று சமீபத்தில் தெரிய ஊர் நெருங்கி விட்டது உறுதியாகி போனது. இடதுபுற பெட்டிக்கடையை நெருங்கி ஒரு வில்ஸ் ஃபில்டர் கொடுப்பா. நிமிர்ந்த அவன் தாக்கப்பட்ட தினசில் வாய் பேசாமல் திறந்த விழி திறந்தபடி இவனை பார்த்தான். என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லைங்க. ஏன் என்ன கேட்டீங்க? சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு மெல்ல உறிஞ்சி புகையை வெளியேற்றினான். ஏன் இந்த அதிர்ச்சி? எதிரே வந்த ஒருவரிடம், இங்கே தமிழ் வாத்தியார் திருநாவுக்கரசு வீடு எங்கே இருக்குது?
விவேகானந்தா ஸ்கூல் தாண்டி போனால் அக்ரகாரம் இருக்குது, அதில் 4வது ஓட்டு வீடு. அதோ ஓதுவார் வர்றாருங்க, அவருக்கு தெரியும். யாரப்பா? போலீஸா? யமுனா கேஸா? வாங்க சார். ராம் திரும்பியதும் ஓதுவார் கண்கள் இருட்டி போக நிற்கக்கூட முடியாமல் தள்ளாடினார். நீங்கள் நான் இன்ஸ்பெக்டர் ராம். திருநாவுக்கரசு வீடு எங்க? செலுத்தப்பட்டவர் போல ஓதுவார் நடந்தார். அவர் நெஞ்சுக்குள் இன்ஸ்பெக்டரை ராமை பார்த்த நிமிடம் முதல் ஒரு சூறாவளியை வீசத் தொடங்கியிருந்தது. கால்கள் பின்ன நடந்து அக்ரஹாரத்துக்குள் நுழைந்தார். அடுத்த சில நிமிடங்களில் ஜன்னல்களில் தலைகள் பூத்து கூர்ந்து கூர்ந்து பார்த்து மிரண்டு கிசுகிசுத்தது. வீட்டுக்குள் நுழைந்த போது திருநாவுக்கரசு இல்லை. வீடு முழுக்க பார்த்த ஓதுவார், நீங்கள் உட்காருங்க, அவர் கோவிலில் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாரு, போய் கூட்டிகிட்டு வர்றேன். அவர் போனதும் ராம் சுற்றி ஒரு முறை அந்த வீட்டை பார்த்தான். திறந்த நிலையில் திருவாசகம் கண்களில் பட்டது. முதலில் கோடியில் ஆடிய காய்ந்த புடவை ஒன்று. செருப்பு சத்தம் கேட்டதும் ராம் திரும்பினான். உள்ளே வந்த திருநாவுக்கரசு இன்ஸ்பெக்டர் ராமை பார்த்ததும் 4:08 பாய்ந்து, பூபதி, அட பாவி, எங்கடா இவ்வளோ நாளாக போயிருந்த? பகுதி 8. திருநாவுக்கரசு, என்ன நீங்கள்? இது பூபதி இல்லை, கேஸ் விஷயமா வந்திருக்கிற போலீஸ். இல்லை, பொய் சொல்கிறீங்க, இது பூபதியே தான். நான் நம்ப மாட்டேன். அவனை எனக்கு தெரியும். திருநாவுக்கரசை இதமாக பார்த்தான் ராம். மெல்ல அருகில் நெருங்கி மென்மையாக அவர் தோளில் கை வைத்து, சார், நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கிற போலீஸ். உங்கள் யமுனாவோட மரணத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க தான் என்ன அனுப்பியிருக்காங்க. ஏன்பா பூபதி பொய் சொல்கிற? ராம் ஓதுவாரை பார்த்தான். ஓதுவார் இவனை தனியே அழைத்து போய் சன்னமான தோணியில் பேச ஆரம்பித்தார். அவர் சொல்கிறது நிஜம்தான். ஓடிப்போன பூபதியும் நீங்களும் ஒரே ஆச்சு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. பேச்சு, நடக்கிற விதம், பார்க்குற பார்வை. நானே அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளலை. அதான் ஊருக்குள்ளே நுழைஞ்சதும் அத்தனை பேரும் அந்த மொழி முடிச்சாங்களா? பகவானோட செயலை பார்த்தீங்களா? இந்த கொலை குற்றவாளியும் அவனை கண்டுபிடிக்க வந்திருக்கிற நீங்களும் ஒரே முகஜாடை. இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுது இன்ஸ்பெக்டர். என்னது, உங்கள் ஊர் மெட்ராஸா? ஆமாம். பூபதியை மெட்ராஸில் பார்த்துருக்கிறதா என் பிள்ளை விமலாதித்தன் சொன்னான். திருநாவுக்கரசு வீட்டுக்கு வந்த அந்த நடராஜனும் இதையே சொன்னார். அதெல்லாம் ஒருவேளை நீங்களாக கூட இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது. அதை திருநாவுக்கரசுக்கு புரிய வைங்க. அவர் மனசு விட்டு பேசினாதான் பிரச்சனைகள் தெளியும். உபயோகம் இல்லை இன்ஸ்பெக்டர். உங்களுக்கு முன்னாடி வந்த இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி கஜகரணம் போட்டு நடக்கலை. ஆனால் நீங்கள் முயற்சிக்கலாம். காரணம் உருவ ஒற்றுமை. தூரத்தில் நின்ற திருநாவுக்கரசை நெருங்கினான் ராம். மிஸ்டர் திருநாவுக்கரசு. அவர் பதில் பேசாமல் நிலைத்த விழிகளோடு இவனையே பார்க்க தோளை தொட்டு அசைத்தான். நான் இன்ஸ்பெக்டர் ராம். ப்ளீஸ், நீங்கள் கொஞ்சம் என்னோட ஒத்துழைச்சா என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதற்கு பதிலே வரவில்லை. ஓதுவாரை நெருங்கி, இந்த பூபதி இவரோட தங்கப்பிள்ளைன்னு சொன்னீங்க இல்லை என்றார். அது அவர் சொல்கிறது, ஆனால் உண்மை இல்லை. காரணம் புரியாமல் ஊரே ஆடி போயிருக்கு. அந்த யமுனா 4 வயசு குழந்தையாக இருக்கிறச்ச இந்த ஊருக்கு வந்தார் திருநாவுக்கரசு. அப்பெல்லாம் இல்லாத இந்த பூபதி இப்போ திடீர்னு எங்கேருந்து முளைச்சான்? புருவத்தை சுருக்கி யோசித்தான் ராம். கொலைகாரன் பூபதின்னு ஊரே சந்தேகப்படுறதா தெரியல. அதீத நம்பிக்கையா, அளவு கடந்த பாசமா? எந்த பொறி வைச்சா திருநாவுக்கரசு சிக்குவார்? இதுவரை ஃபைல் பார்த்து கிருஷ்ணமூர்த்தியோட விவாதித்து சற்று முன் ஓதுவாருடன் பேசியது வரைதான் கேஸ் தெரியும். திருநாவுக்கரசு பூட்டி வச்சிருக்கிற மனசை முதல்ல திறக்கணும். அவரை பேச வைக்க முடியும்னா அந்த பூபதியோட பூர்வேத்திரங்கள் அத்தனையும் தெரிய வரும். முடியுமா? இந்த ஒற்றுமையை உபயோகப்படுத்தி பார்த்தா? ஓதுவார், நீங்கள் போய் வேலையை பாருங்கள். நான் இவர்கிட்ட தனியாக கொஞ்சம் விசாரணை நடத்தணும். ஓதுவார் ஒன்றும் பேசாமல் மௌனமாக வெளியேற 4-5 நிமிடங்கள் போல் காத்திருந்து திருநாவுக்கரசை நெருங்கி பட்டென்று கண்ணடித்து கிசுகிசுப்பான தோணியில், மாமா, நான் பூபதி தான் என்றான். அவர் மலர்ந்து போய் நிமிர்ந்தார். பூபதி, என்னடா இதெல்லாம்? நீ என் பூபதி தானே என்று அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொள்ள, என்ன மாமா நீங்கள்? என் மேலே ஊரே சந்தேகப்படும் போது நான் தான் பூபதினு தெரிஞ்சா அக்ரகாரம் என்னை விட்டு வைக்குமா? அதனால தான் போலீஸ் விடுப்பா. தன் நடிப்பை மனதுக்குள் தானே மெச்சிக்கொண்ட வேளையில் ஒரு அப்பாவி மனிதரை ஏமாற்றுகிறோமே என்று வேதனையாகவும் இருந்தது ராமுக்கு. ஏமாமா, ஊரே என்ன சந்தேகப்படுதே, நீங்களும் சந்தேகப்படுறீங்களா? நான் உன்னை, என்னடா கேள்வி இது? அவளையே உனக்கு சொந்தமாக்க தீர்மானிச்சு தானடா அத்தனை கஷ்டப்பட்டேன். அத்தனையும் பாலா போச்சேடா பூபதி. என் யமுனா, நம்ம யமுனா அநியாயமாக செத்துட்டாளேடா. எந்த பாவிடா அது பூபதி? குழந்தைய கதற கதற கொடூரமா எப்படிடா பூபதி? பூவாட்டமாக இருந்த குழந்தைய கசக்கி எரிஞ்ச வெறிகொண்டவர் போல் அவர் கூச்சல் போட ராம் பொறுக்க முடியாமல் 4 அடி நகர்ந்து முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டார்.
நீ ஏண்டா தலைமறைவாயிட்ட பூபதி? ஊரை சொல்லி தப்பில்லப்பா. நேற்று வரைக்கும் அவள் கூட இருந்த ஒரே ஆள் நீ தான். அவளோட சாவு விழுந்த உடனே நீ காணாமல் போயிட்டா சந்தேகம் உன் மேலே தானடா வரும். அது உங்களுக்கும் இருக்கா மாமா? பாத்தியா, திரும்பவும் அதையே சொல்கிறியே. அப்படி கொலை செஞ்சுட்டு ஓடுற எண்ணம் இருந்தா இப்போ என்னை பார்க்க வந்திருக்க மாட்டியே. இது என்னடா, நீ யாருன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்னப்போ உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தவன்டா நான். ஊரே சந்தேகப்பட்டா கூட என் தங்கச்சி பிள்ளைன்னு போய் சொல்ல ஊரையே பகைச்சிக்கிட்ட வேணாம். காரணம் என்னப்பா? எனக்கே புரியாத ஒரு பாசம்தான் உன் மேலே. விழிகளில் வெளிச்சம் பெறவ நிமிர்ந்தான் ராம். ஊர் சொல்கிறது உண்மைதான். பூபதி ஒரு அந்நியன் தான். சொந்த வாக்கு மூலத்தில் தெரிஞ்ச உண்மை. அவர் யார், அவனுடைய முன்கதை. பூபதிங்கிற இந்த வேஷத்தில் உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக வாயை கிளறி மாட்டிக்கொள்ளாமல் பேசணும். நீ எங்கடா போயிருந்த பூபதி? அது ஒரு கதை மாமா. இந்த நிலையில் அதை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டாம். ஊரே என் மேலே சந்தேகப்படும் போது சுவருக்கு கூட காதிருக்கலாம். இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் நினைக்கல. ஆனால் யமுனாவை கொண்டவனை சும்மா விட போகிறதில்ல. ஊருக்கு நான் இன்ஸ்பெக்டர் ராம், உங்களுக்கு மட்டும் பூபதி. மறுபடியும் நாளைக்கு வர்றேன் மாமா. சரிப்பா, சாக்கிரதையாக போ. நீ எங்கே இருப்ப? திருச்சியில். பிரசன்னாவின் நினைவு வர ராமின் முகம் பூத்தது. அதுதான் சரி, உடனே பிரசன்னாவை வரவழைக்கணும். பிரசன்னா கிட்ட இந்த ஃபைலை காட்டி நடந்த அத்தனையும் சொன்னால் கண்டிப்பாக வழி கிடைக்கும். உடனே புறப்பட்டு வர சொல்லி பிரசன்னாவுக்கு தந்தி அடித்தான் ராம். அழுக்கு கலர் ஜிப்பா, இடுப்பு வரை தொங்க தொலைதொலை பைஜாமா, தோளில் ஜோல்னா பை, 3 நாள் ரோம முட்கள் முகத்தில் பிரசன்னா வந்து சேர்ந்தான். என்ன ராம், அத்தனை அவசரமாக தந்தி கொடுத்து வரவழைச்சிங்க? நிறையா பேசணும் பிரசன்னா. நீங்கள் டியூட்டியில் சேர்ந்த அன்றைக்கி சாயங்காலமே ஆர்டரை வாங்கி அடுத்த நாளே இங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சுல்ல? ஆமாம் பிரசன்னா, ஒரு வாரம் முன்னாலேயே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரான். நான் லீவுங்கிறதால வர்ற வரைக்கும் காத்திருந்து உடனே போக சொல்லிட்டார் ஐஜி. சரி, ஏதாவது அவசரம்னா ஹோம் டவுனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களே? தெரியலை. பிரசன்னாவுக்கு சொரேல் என்று ஒரு பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரியின் பதிலாக தெரியவில்லை. உங்கள் ஊரில் உங்கள் மனைவி சௌக்கியமா ராம்? வேடிக்கை கேளுங்க. இதுக்கு நடுவில் ஆவடியால் நடராஜன் ஒருத்தர் காலிங் பெல் அடிக்க திறந்தான் ராம். யாரோ உங்களை தேடி வந்திருக்காங்க சார் என்று கான்ஸ்டபிள் சொல்ல, ஒரு நிமிஷம் பிரசன்னா, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனான். பிரசன்னா சேவ் செய்து குளித்து முடித்து கைலியோடு நிதானமாக ஈசி சேரில் சாய்ந்தான். ஹோட்டல் பையன் கேரியரோடு வர ராம் பின்னால் வந்தான். உங்கள் மனைவியை எப்போ வரவழைக்க போகிறீங்க ராம்? மாற்றல் விவரத்தை தெரியப்படுத்தியாச்சா? எழுதணும். சிரத்தை இல்லாத அந்த பதில் பிரசன்னாவின் புருவத்தை உயர்த்த, என்ன 2 வாரம் லீவு முடிஞ்சு வரும்போது சண்டை போட்டுட்டு வந்தீங்களா என்றான். வந்த வேலையை முதல்ல கவனிப்போம் பிரசன்னா. சாப்பாடு முடிந்து சொல்லுங்க ராம் என்ற பிரசன்னாவின் முன் ஃபைலை நகர்த்திவிட்டு ஜன்னலோரம் போய் நின்று கொண்டு தெருவை வேடிக்கை பார்க்க தொடங்கினான் ராம். வாகனங்களை ரசித்து கொண்டே சற்று நேரம் கழித்து விட்டு திரும்பினான். என்ன பிரசன்னா? ஓஹோ, இதில் உங்கள் அனுபவம் என்ன? அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு அத்தனை விஷயங்களும் இழுத்து விடாமல் சொல்லி முடித்த போது சுவர் கடிகாரம் பெரிய முள் ஒரு முறை சுற்றி இருந்தது. என்ன தோணுது பிரசன்னா? ஆச்சரியம். பிரச்சனை என்னங்கிறத விட உங்கள் முகசாயிலே அந்த பூபதி இருக்கிறது தான் இந்த கேஸில் வித்தியாசமான விஷயம். ரொம்ப சங்கடமாக இருக்குது பிரசன்னா. ஏதோ ஒரு வகையில் நானும் இதில் இன்வால்வ் ஆகிட்டேன். என்னால் தனிப்பட்ட முறையில் இதை டீல் பண்ண முடியும்னு தோணலை. திருநாவுக்கரசு சட்டென குரல் உடைஞ்சு போக முகத்தை வேறுபுறம் திருப்பி கொண்டான் ராம். பிரசன்னா அதிர்ந்தான். ராம், என்ன இது? இது உங்கள் தொழில். நீங்கள் ஈடுபடுற முதல் க்ரைம் கேஸ் இல்லை இது. 100ல் 1. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு நான் பார்க்குறது இதுதான் முதல் தடவை. ஆச்சரியமாக இருக்குது. ஐ எம் சாரி. கண்களை துடைத்து கொண்டு என்ன செய்யலாம் பிரசன்னா என்றான் ராம். அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூபதியாகவே இருங்க. என்ன உங்கள் சிநேகிதராக அவருக்கு அறிமுகப்படுத்துங்க. நான் டிடெக்டிவ்னு அங்கே யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. சரி, இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு விடிஞ்சதும் போக வேண்டியது தான். பிரசன்னா படுத்ததும் சற்று நேரத்துக்கெல்லாம் தூங்கி போக ராம் கொட்ட விழித்திருந்தான். பூபதி, இவ்வளோ நாளாக எங்கடா போனேன்? உன்னை நம்பலைனா நான் யாரடா நம்புவேன்? கண்ணுக்குள் வந்து திருநாவுக்கரசு சிரிக்க இறுக மூடிக்கொண்டு திரும்பி படுத்ததும் சற்று நேரத்தில் தூங்கி போனதும், பூபதி, நான் தான் பூபதி. தூரத்தில் ஒரு பெண் குரல் சன்னமாக ஒலித்து கொண்டே இருந்தது. வாடா பூ. பின்னால் பிரசன்னாவை பார்த்ததும் பாதியில் நிறுத்திக்கொண்டு மேற்கொண்டு பேசத் தெரியாமல் மிரள விழித்தார் திருநாவுக்கரசு. பரவாயில்ல மாமா, இவன் என் சிநேகிதன் பிரசன்னா. இவனுக்கு எல்லாம் தெரியும். எல்லாம்னா? மாமா, இத்தனை நாளாக நான் தங்கியிருந்ததே இவனோட வீட்டில் தான். காரணமெல்லாம் அப்புறமா சொல்கிறேன். உள்ளே வாங்க. அவரை ஏற இறங்க பார்த்த பிரசன்னா வீட்டை தன் துளைக்கும் பார்வையால் அங்குலமாக தேட ஆரம்பித்தான். திருநாவுக்கரசு எதற்கோ உள்ளே எழுந்து போய்விட்டு வந்த ஒரு வினாடிக்குள், இன்ஸ்பெக்டர், நான் தனியாக அந்த திருநாவுக்கரசுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்குள்ளே வீட்டை ஒரு ரவுண்டு சோதனை போட்டுருங்க என்றான் ராமிடம். நீங்கள் பேசிட்டுருங்க மாமா.
நான் மெல்ல அங்கிருந்து அகல்ல. பிரசன்னா திருநாவுக்கரசை நெருங்கி கிசுகிசுப்பான தோணியில், இவனை திடீர்னு காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்தீங்களே, நீங்கள் இவன் என்னைக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்தான்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. பூபதிங்கிறது உங்கள் தங்கச்சி பிள்ளை. இவனோட சொந்த பேர் ஒன்று இருக்கணுமே, என்ன அது? தன் பேரே தனக்கு தெரியலேன்னு வந்து சேர்ந்த அப்பாவி தானே இந்த பிள்ளை. பூபதி நான் வச்ச பேர் தானே. பேர் மட்டும் இல்லை, தன்னை பற்றி எதுவுமே தெரியாமல் வந்தவனாச்சே. சட்டென பொறுத்தட்டியது திருநாவுக்கரசுக்கு. தன்னை பற்றி எதுவுமே தெரியாத பூபதிக்கு, யாருமே இல்லாத பூபதிக்கு திடீர்னு நீங்கள் எப்படி புது சிநேகிதர்? எந்த விதத்தில் இருக்க முடியும்? வந்திருக்கிறது பூபதி தானா? குழப்பத்தோடு பிரசன்னாவை பார்த்தார். பகுதி 9. திருநாவுக்கரசின் தோளில் மெல்ல கை வைத்தான் பிரசன்னா. சார், நான் சொல்கிறத அமைதியாக கேட்டுக்கக்கூடிய மனநிலையில் இப்போ உண்டா உங்களுக்கு? குழப்பம் இல்லாமல் உங்கள் மனசை தெளிவாக வச்சுட்டு நான் சொல்கிறத கேட்கணும். நீங்கள் முரண்டு பிடிச்சா யாருக்கும் லாபம் இல்லை. யமுனாவை சேதப்படுத்தின பாவி யாருன்னு கண்டுபிடிக்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். நிமிர்ந்து உட்கார்ந்தார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் உங்களோட பூபதி இல்லை. அதே முகஜாடையில் இருக்கிற கிரைம் இன்ஸ்பெக்டர் ராம். இவர் பூபதியாக நடித்தது சில உண்மைகளை வெளியில் கொண்டு வர. அதுக்காக தான் என்ன இங்கே வரவழைச்சாரு. நான் பிரசன்னா, டிடெக்டிவ். ஆனால் எங்களை கஷ்டப்படுத்தாமல் ஒரு முக்கிய உண்மையை நீங்களே தொடங்கி வச்சாச்சு. அதுதான் பூபதி பற்றின ரகசியம். மிச்சத்தையும் சொல்லிட்டா எங்கள் வேலையை நாங்கள் தொடங்கிடலாம். பூபதி நல்லவன் சார். ஓகே திருநாவுக்கரசு, ஆனால் உங்களை மாதிரி ஒரு மனுஷனை ஒரு சில நொடிகளில் கணிக்கிற நிலைகளில் நாங்கள் இல்லை. எங்கள் உத்தியோகம் அதை அனுமதிக்கிறது இல்லை. நாங்கள் பூபதியை சந்தேகப்படுறோம். யமுனாவோட கொலை வழக்கில் உண்மை தெரிகிற வர அவசியமானா எங்கள் சந்தேக லிஸ்ட்டில் நீங்கள் கூட இடம்பெறலாம். அதிர்ந்தார் திருநாவுக்கரசு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி இருந்த பூபதியை மறுநாள் காலையில் காணலை. உங்கள் யமுனாவை கொலை செய்ய இல்லை சேதப்படுத்த திட்டம் போட்டு அவன் வந்திருக்கலாம் இல்லையா? அதுதான் அவன் நோக்கம்னா 1000 வாய்ப்புகள் அவன்கிட்ட உண்டு சார். இத்தனை நாள் காத்திருக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. தப்பா ஒரு பார்வை கூட யமுனாவை அவன் பார்த்ததில்ல. ஏன் அவன் ஓடி போனான்னு தான் புரியலை. சரி விடுங்க. பூபதி விஷயத்தில் உங்கள் மனசை பாதித்த விஷயம் வேறு ஏதாவது உண்டா? உண்டு. இங்கே நடராஜன் ஒருத்தர் வந்தார், குழந்தைய தாபோவனத்தில் சேர்க்க. பிரசன்னா நிமிர்ந்து உட்கார்ந்தான். அவர் பூபதியை பார்த்ததும் ரொம்ப பழகினவர் போல மனைவி குழந்தை எல்லாரும் சௌக்கியமானு கேட்டார். இவனுக்கு புரியலை. எனக்கு புரியுது. அதே நடராஜன் மெட்ராஸ்க்கு வந்து என்னை பார்த்து இதை பற்றி சொன்னார். அவர் சொன்னது இன்ஸ்பெக்டர் ராம், அவரோட குடும்பத்தை. இந்த முகஜாடை தான் குழப்பத்துக்கு காரணம். அப்புறமா ஓதுவாரோட பிள்ளை விமலாதித்தனுக்கு ஏற்கனவே பூபதியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் பூபதிக்கு அவனை தெரியல. அவர் இப்போ எங்கே? அவனுக்கு வேலை மெட்ராஸில். எங்கேயோ கேட்ட பேராக இருக்குது பிரசன்னா. இதே உருவ குழப்பந்தான் அவருக்கும் என்றார் ராம். பூபதியோட இந்த பிரச்சனையை தெளிய வைக்கத்தான் நான் மெட்ராஸ் புறப்பட்டு போனேன். அந்த நடராஜனை பார்த்தா ஏதாவது தெரியலாம்னு நினச்சேன். கடைசியில் பார்க்க முடியல. திரும்பி வந்தா என் அமுனா திரும்பி வராத இடத்துக்கே போயிட்டாளே இன்ஸ்பெக்டர். விஷயம் இன்னும் சிக்கலாகி கொண்டே வருவது போல தோன்றியது பிரசன்னாவுக்கு. பூபதி பற்றி ஓரளவு தெரிஞ்சவங்க 2 பேர். ஒன்று யமுனா, இன்னொன்று இவர் ஊரில் இல்லை. யமுனா உயிரோடு இல்லை. எந்த பக்கம் நடந்தாலும் பாதை முடிஞ்சு போனது போல தோணுது. ஒரு சந்தேகம் மிஸ்டர் திருநாவுக்கரசு. யமுனா வயசு பொண்ணு, பூபதியும் முன்பின் பழக்கம் இல்லாத வாலிபன். இந்த நிலையில் 2 பேரையும் ஒரே வீட்டில் தனிமையில் விட்டுட்டு மெட்ராஸ் போக எப்படி உங்களால் முடிஞ்சது? தனியாக விட்டுட்டு போகலையே. எங்கள் தூரத்து சொந்த பாட்டியை துணைக்கு வச்சுட்டு தானே போயிருந்தேன். எங்கே அவங்க இப்போது? துள்ளி நான் பிரசன்னா. பக்கத்து ஊரில் தான் அவள் வீடு. ஆனால் நான் ஊருக்கு போன மறுநாள் ராத்திரியே அவளுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆள் வந்து சொன்னதால் உடனே யமுனா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாளாம். யமுனா கிட்ட சொல்லிட்டு போனது உங்களுக்கு எப்படி தெரியும் திருநாவுக்கரசு? யமுனா இறந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே ஓடி வந்து ஒப்பாரி வச்சா. சமயத்தில் என்னை ஒதுக்கி விட்டுருச்சே விதின்னு சொல்லி அழுதா. அப்போ தான் எனக்கு தெரியும். ராம் இன்னும் ஏதேதோ கேட்க ஆரம்பிக்க பிரசன்னா மெதுவாக எழுந்து நடக்கத் தொடங்கினான். பார்வை ஓடிக்கொண்டே வர திடீரென நின்று திருநாவுக்கரசை பார்த்து, உங்களை தவிர பூபதி இல்லாமல் வேற ஏதாவது ஆண் பிள்ளைகள் எந்த சந்தர்ப்பத்திலையாவது இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுண்டா? ஐ மீன் சரளமாக பழகினதுண்டா என்று கேட்டான். இல்லை, அப்படி யாரையும் நான் அனுமதிச்சதில்லை. பூபதியே கூடம் தாண்டி வரமாட்டான். கல்லில் பதித்த அந்த பல்லாங்குழியில் கிடந்த அந்த வஸ்துவை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்த பிரசன்னா ஜிப்பா பையுக்குள் பத்திரப்படுத்தி கொண்டான். சமையல் பட்டுக்குள் நுழைந்த போது கண்ணே தெரியாமல் இருட்டு அப்பி கிடந்தது. கண்களை பழக்கி கொண்டு கொஞ்சம் நிதானப்படுத்தி பார்த்தபோது மேடையில் அடுப்பு, ஆங்காங்கே பாத்திரங்கள், அதன் பக்கத்தில் தங்க நிறத்தில் பொடி சைஸில் சேஃப்டி பின்கள் 4-5 நசுங்கி கிடந்தன. அவற்றை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான். வெளியே வந்தபோது போலாமா பிரசன்னா என்றான் ராம். போக வேண்டியது தான். இதென்ன பெருசா புத்தகம்? கையில் எடுத்து பிரித்தான். திருவாசகம். நீங்கள் படிக்கிறதா சார்? யமுனாவுக்கு உயிராச்சே இது.
இதில் ஒவ்வொரு எழுத்தும் அவளோட சுவாசத்தோட கலந்துல போயிருக்கு. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலோ எந்த பக்கம் எத்தனாவது பாடல்னு சொல்லுவாளே. அதில் அதிசயம் என்னென்னா, குறுகிய காலத்தில் அந்த பூபதி கூட இதில் எவ்வளவோ கற்றுக்கிட்டான் தெரியுமா. வாழ்க்கையில் எல்லாத்தோடவும் திருவாசகத்தை சம்மந்தப்படுத்தி பார்க்கறது யமுனாவுக்கு ஒரு வேடிக்கை. அதை புரட்டி கொண்டே வந்தான் பிரசன்னா. ஓரிடத்தில் பட்டென விரல்களை நிறுத்தி அதை பாடலை படித்தான். அதில் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சுளித்து அம்புக்குறி போட்டு மேலே முட்டாள் என்று அழகாக எழுதப்பட்டிருந்தது. முட்டாள் விலங்கு மனத்தால் விமலா விமலா உனக்கு கலந்தவன் பாகி கசிந்துள்குரு. பிரசன்னா பரபரத்தது. சார், ஒரு உதவி செய்யணுமே உடனே என்றான். என்ன? ஓதுவார் வீட்டை எங்களுக்கு காட்டணும். புரியாமல் அவனை பார்த்தான் ராம். எதுக்காக ஓதுவார் வீட்டுக்கு? ஒரு விவரம் எனக்கு தெரியணும். அந்த பிள்ளை விமலாதித்தனை பற்றியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை நானே உங்களுக்கு சொல்கிறேன். இதை விட ஓதுவாரால் எந்த தகவலும் உங்களுக்கு தர முடியாது. சொல்லுங்க. யமுனாவுக்கு சொப்பனத்தில் கூட அவனை பிடிக்காது. என் பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு கண்ணு இருக்குது. ஒரு தடவை விடியக்கால வேலையில் காவேரியில் குளிச்சுட்டு யமுனா வரும்போது அவளை முறைகேடாக இவன் தீண்ட முயற்சி செஞ்சு பூபதி கையால் வாங்கி கட்டிக்கிட்டான்னு யமுனா சொல்லி எனக்கு தெரியும். ஸோ பூபதிக்கும் அவருக்கும் விரோதம் உண்டு. யமுனா பூபதிக்கு சொந்தமாக போகிற விஷயம் விமலாதித்தனை பாதிச்சிருக்கு என்றான் ராம். அதனால் தனக்கு கிடைக்காத யமுனா யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சி விமலாதித்தன் செயல்பட்டிருந்தா என்று பிரசன்னா சொல்லி, கட்டாயம் இருக்காது இன்ஸ்பெக்டர் என்று திருநாவுக்கரசு இடையில் புகுந்தார். என்ன சொல்கிறீங்க? பிரசன்னா ஆச்சரியமாக அவரை பார்க்க, கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் கிடையாது கொலைகாரன். ஏன்னா அக்டோபர் 16ஆம் தேதி ராத்திரி கொலை நடந்திருக்கு. ஆனால் 14ஆம் தேதி நான் இங்கேருந்து புறப்பட்டாச்சு. அதே சாயங்காலம் இவனும் பெட்டி படுக்கையோட எலமனூர் ஸ்டேஷனில் வந்து ஏறினதையும் திருச்சி ஜங்ஷனில் மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் நிற்கிற பிளாட்பாரத்தில் நின்னதையும் நான் பார்த்தேன். பிரசன்னாவும் ராமும் புறப்பட்டார்கள். தெருமுனை தாண்டியதும் ஓதுவார் எதிர்பட்டார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வீட்டுக்கு போகலாமா என்றான் பிரசன்னா. வாங்கல. ஓதுவார் வீட்டுக்குள் நுழைந்தார். உள்ளே இடது பக்க கோடி அறையில் இருமல் சத்தம் கேட்டது. யாரது? என்னோட அப்பா சீக்காளி. அந்த அறையை விட்டு வெளியே வர்றதில்ல. சுற்றி பார்த்து கொண்டே வந்த பிரசன்னாவின் பார்வை கதவறையில் கிடந்த செருப்பை பார்த்ததும் பளிச்சென்று நின்று மறுகணம் மீண்டது. உங்கள் பிள்ளை விமலாதித்தன் எங்கே இருக்காரு? இப்போது மெட்ராஸில். என்ன உத்தியோகம்? ஏதோ ஒரு சினிமா கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கான். எப்போ போனார் இங்கேருந்து? 17ஆம் தேதி சாயங்காலம். அடுத்த நாளே போய் சேர்ந்ததுக்கு பதில் போட்டான். அந்த லெட்டரை நாங்கள் பார்க்கலாமா என்று கேட்டான் பிரசன்னா. ஓதுவார் முகம் வெளிரி போய் ஓரிரு நிமிடம் நின்று பின் மெதுவாக உள்ளே போய் அதை எடுத்து கொண்டு வந்தார். அது ஒரு இன்லேண்ட் லெட்டர். 15ஆம் தேதியிட்டு 4 வரிகள். அப்பாவுக்கு நலமாக வந்து சேர்ந்தேன். வேறு விசேஷம் ஒன்றுமில்லை. பிறகு நிதானமாக எழுதுகிறேன். இப்படிக்கு உங்கள் விமலா. உங்கள் பிள்ளைக்கு வந்த கடிதம் ஏதாவது இங்கே இருக்கா? தேடிய போது ஒன்று கிடைத்தது. ஆவடி முகவரியிட்டு ஆரோக்கியராஜ். அவனுடைய சிநேகிதன் எழுதினது என்றார் ஓதுவார். அந்த கடிதத்தை படித்து முடித்து பத்திரப்படுத்தி கொண்டான் பிரசன்னா. ஏன் விமலாவை சந்தேகப்படுறீங்களா? ஓதுவார் சந்தேகமாக கேட்க, லிஸ்ட்டில் இருக்காரு. நல்லவராக இருந்தால் எந்த அபாயமும் இருக்காது. நாங்கள் வரட்டுமா? இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலையா? டெலிகிராம் கொடுக்க வசதி உண்டா என்றான் பிரசன்னா. இருக்கே. போஸ்ட் ஆஃபீஸை நெருங்கியதும் டெலிகிராம் ஃபார்மை எடுத்து பிரசன்னா நிரப்ப ராம் ஆச்சரியப்பட்டார். யாருக்கு பிரசன்னா? நீங்களே பாருங்க. ஸ்டார்ட் இம்மீடியட்லி விமல் என்று எழுதியிருந்தது. தந்தி அந்த ஆவடி ஆரோக்கியராஜுக்கு. என்ன பிரசன்னா அது? இங்கிருந்து விமலாதித்தன் கொடுக்குற மாதிரியா? எதுக்கு அந்த ஆவடி ஆளுக்கு? ராம் ஸ்டேஷன் போக பிரசன்னா மட்டும் ஹோட்டலுக்கு சென்று ரூம் கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் கடிதம் கண்ணில் பட்டது. அவனது சென்னை முகவரிக்கு வந்த கடிதம் ரீடைரக்ட் செய்யப்பட்டு இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மெல்ல பிரித்து பிரசன்னா முதல் வரியை பார்த்ததும் பதறிப்போய் முகவரியை பார்த்தான். அவசரமாக படிக்கத் தொடங்கி முடித்தவுடன் வியர்த்தது பிரசன்னாவுக்கு. என்ன பிரசன்னா, ஊர்லேருந்து லெட்டரா என்றபடி ராம் உள்ளே நுழைந்தான். அவசரமாக அதை மடித்து ஜிப்பா பையுக்குள் போட்டுக்கொண்டான். ஆமாம், எதுக்கு இந்த டெலிகிராம்? வந்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே. சொல்கிறேன். அதுக்கு முன்னால் டிரான்ஸ்ஃபர் செய்தியை ரேவதிக்கு தெரியப்படுத்தியாச்சா? நேத்திக்கு தான். நீங்கள் வந்த அவசரத்தில் உடனே திருச்சி புறப்பட்டு வந்தாச்சு. எப்படி இருந்தது லீவெல்லாம்? எல்லா நாளும் மதுரை தானா? வேறு குற்றாலம் கொடைக்கானல்னு? இட்ஸ் ஓகே. எதுக்கு டெலிகிராம்? அதை சொல்லுங்கள் முதல்ல. செத்து போனவளுக்காக மறைச்ச உண்மைகளை கண்டுபிடிக்கிறதா, இல்லை உயிரோடு இருக்கிற ஒரு அப்பாவி பொண்ணுக்காக நியாயம் தேடுறதான்னு புரியலராம். எதுக்கு முதலிடம்னு தெரியல. பிரசன்னா, நீங்கள் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சா தேவலை. என்கிட்ட எதுக்கு ரகசியம்? அதே தான் இன்ஸ்பெக்டர் இப்போ நானும் கேட்குறேன். இது தொழில் இல்லை, உங்கள் சிநேகிதரா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா, இன்னும் சொன்னால் உங்கள் ரேவதிக்கு ஒரு சகோதரனா உங்களை நியாயம் கேட்க வந்திருக்கேன். என்னாச்சு உங்களுக்கு? புரியல பிரசன்னா.
இதை படிங்க. எனக்கும் இந்த லெட்டர் புரியலை. ராம் அதை வாங்கி படித்தான். ஆ, அன்பு சகோதர பிரசன்னாவுக்கு ரேவதி எழுதுவது. என் கணவருக்கு கடிதம் எழுதி அழுத்துவிட்டேன். கடைசியாக அக்டோபர் 3ஆம் தேதி என்று எழுதினேன். சற்று சூடாகவே. அதில் அவருக்கு கோபம். அவரிடமிருந்து பதிலும் இல்லை. அவரும் இங்கு வரவில்லை. நடுவில் 12ஆம் தேதி மற்றொன்று எழுதினேன். அதற்கு பதிலில்லை. நானே நேரில் வரலாம் தான். ஆனால் என் பாலா போன ரோசம் ஒத்துக்கொள்ளவில்லை. அவரது கோபம் இன்னமும் நீடித்தால் இதுவே என் கடைசி கடிதமாக இருக்கட்டும். அவராக வந்து பார்க்கும் வரை நான் அங்கு வரப்போவதில்லை. நீங்களாவது பதில் போடுவீர்களா? என்ன ராம் இது? விளையாட்டா? நீங்கள் மதுரைக்கு போகலையா? இல்லை ரேவதி விளையாடுறாங்களா? பிரசன்னா, இது குடும்ப விஷயம். அவ்வளோ முக்கியம் இல்லை. எடுத்துட்ட கேஸை முதல்ல பார்க்கலாமா? நோ இன்ஸ்பெக்டர், எனக்கு பதில் வேணும். லீவு போட்டால் நீங்கள் மதுரை போனீங்களா இல்லையா? ராம் சுவரை பார்த்து கொண்டு இறுகி போன முகத்தோடு திரும்பி நிற்க, இன்ஸ்பெக்டர், இப்போ நீங்கள் குற்றவாளி. ப்ளீஸ் கம் அவுட். நிதானமாக திரும்பிய ராம், நான் லீவில் மதுரைக்கு போகல பிரசன்னா. வாவ், அப்போது இத்தனை நாளாக எங்கே இருந்தீங்க? தெரியல. அந்த பதிலில் அதிர்ந்தான் பிரசன்னா. பகுதி 10. எதுக்காக பிரசன்னா இந்த காலை நேரத்தில் எலமனூர் ஸ்டேஷனில்? ஒரு ஆளை எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கோம். கொஞ்சம் இருங்க. ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் வருது. ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்க்கு இது லிங்க். நான் நினச்சபடி நடந்தால் இதில் வரணும். பிளாட்ஃபாரம் பெஞ்சில் உட்கார்ந்து கவனிக்க தொடங்கினான் பிரசன்னா. ரயிலில் இருந்து இறங்கிய ஜீன்ஸ் போட்ட ஒரு வாலிபன் ரிம் லென்ஸ் கண்ணாடியை கலற்றி ஷர்ட்டில் துடைத்து மாட்டிக்கொண்டு சுற்றிலும் யாரையோ தேடுவது போல பார்த்தான். பிரசன்னா எழுந்து அவனை பார்த்து நடக்க தொடங்கினான். நீங்கள் மிஸ்டர் ஆரோக்கியராஜா? ஆமாம். நீங்கள்? நான் விமலாவோட சிநேகிதன். அவன்தான் உங்களை திருச்சிக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி அனுப்பினான். அடுத்த ரயில் வந்ததும் ஏறி உட்கார்ந்தார்கள். ராம் புரியாமல் பிரசன்னாவை பார்க்க கண்களை மட்டும் மசைத்து அப்புறம் சொல்கிறேன் என்று சைகை செய்தான் பிரசன்னா. அறைக்குள் நுழைந்ததும் ரூம் பையன் டீயோடு வந்தான். தலையை சொரிந்தான். என்னடா, இந்த அட்ரஸை கார்டில் எழுதி தரணும். எனக்கு தமிழ் வராதே ராஜ். உங்களுக்கு வருமா என்றான் பிரசன்னா. கொடுப்பா. எழுதி கொடுத்தான் ஆரோக்கியராஜ். பையன் போகும்போது அந்த கார்டை வாங்கி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்ட பிரசன்னா உள்ளே வந்தான். எப்போ வருவான் விமலா? நீங்கள் எங்கள் கூட எந்த அளவு ஒத்துழைக்கிறீங்களோ அதை பொறுத்து. பிரசன்னா சிரிக்க, நீங்கள் எனக்கு புரியலை. தந்தி கொடுத்தது விமல் தானே? எந்த தந்தியை சொல்கிறீங்க? அதிர்ந்தான் அந்த ராஜ். வந்து சேர்ந்த மாதிரி லெட்டர் போடு. தேதி 5ன்னு சொல்லி 14ஆம் தேதி இங்கிருந்து உங்களுக்கு ஒரு டெலிகிராம் கொடுத்தானே விமல், அதை சொல்கிறீங்களா? ராம் திடுக்கிட்டான். விளக்கமாக சொல்கிறேன் ராம். ரூம் பாய்க்கு இப்போ இவர் எழுதி கொடுத்த அட்ரஸ் நல்லா கவனிச்சிங்க. மங்களம் டெக்ஸ்டைல்ஸுங்கிறது மங்களம்னு இருக்குது. முன்ன விமலுக்கு இவன் எழுதினதா அன்னைக்கு ஓதுவார் தந்தாரே, அந்த லெட்டரை பாருங்கள். பங்காளி ஒருவர் இறந்துட்டதால் அரக்கோணம் போயிருக்கேன்னு இருக்குது. இவருக்கு இல் வராது, பதிலாக இல் தான் எழுதுகிறாரு. ஆனால் விமலோட கையெழுத்து போல் எழுத இவன் பழகியிருக்கான். தன் பிள்ளை எழுதினதா ஓதுவார் காட்டினாரு. அந்த லெட்டரை எழுதினது இவன் தான். இப்படிக்கு உங்கள் விமலான்னு எழுதியிருக்கான் பாருங்க. இந்த இல் தான் என்னை சந்தேகப்பட வச்சது. அழகான முறையில் அலிபி கிரியேட் பண்ணியிருக்கான் அந்த ஓதுவார் பிள்ளை. யமுனாவோட கொலை நடந்திருக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியே அவன் மெட்ராஸ்க்கு ரயில் ஏறி இருக்கான். அதை கண்ணால் பார்த்த சாட்சி நம்ம திருநாவுக்கரசு. மெட்ராஸ்க்கு போய் ஆரோக்கியராஜ் முதல் டெலிகிராம் கொடுத்ததுக்கு சாட்சி போஸ்ட் மாஸ்டர். வாங்க, மீதியை எலமனூரில் போய் பேசிக்கலாம். ஓதுவாருக்கு வயசான வியாதிக்கார அப்பா உண்டா, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் பிரசன்னா திருநாவுக்கரசிடம். சீக்காலின் கேள்விப்பட்டதால் யாரும் அந்த அறைக்குள்ளே போக மாட்டோம். இப்போ போய் பார்க்கலாமா? நீங்களும் கூட வரணும். வீட்டுக்குள் நுழைந்த இவர்களை பார்த்ததும் சட்டென அதிர்ந்து சமாளித்து கொண்டார் ஓதுவார். அந்த அறைக்குள்ளே போகலாமா? எங்களுக்கு அந்த அறையில் எந்த வேலையும் இல்லை. மிஸ்டர் விமலாதித்தன் தானே வெளியில் வந்துட்டா நாங்கள் உள்ளே வரலை. என்ன உளர்றீங்க? ஓதுவார் மிரட்ட. மிஸ்டர் ஓதுவார், நீங்கள் நல்லவராக இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளை ஒரு சமூக விரோதியாவான். அவன் இந்த அறையில் சில போதைப் பொருட்களை வச்சிருக்கிறதால உங்கள் அப்பா சீக்காலின்னு பொய் சொல்லி ஊரை ஏமாத்துறீங்க. விமலாதித்தன், மரியாதையாக வெளியே வந்துடுங்க, இல்லைனா. வந்தான் விமலாதித்தன். யமுனாவை கற்பழித்து கொலை செஞ்சதுக்காக உங்களை கைது செய்கிறோம். பிரசன்னா. ராம் அதிர்ந்தான். எஸ், அவன் கிரியேட் பண்ணின அலிபியை ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்கிருந்து கிளம்பின அன்னைக்கு ராத்திரி ஜங்ஷன் வரைக்கும் போய் ரயிலில் ஏறாமல் திரும்பி வந்திருக்கான். கடைசி ரயிலில் மறுபடியும் திரும்பி இவன் எலமனூர் வந்தப்போ இவனை பார்த்ததுக்கு சாட்சி அன்னைக்கு நைட்டு டியூட்டி பார்த்த ஸ்டேஷன் மாஸ்டர். நடு ராத்திரியில் ஊரே உறங்கின பின்னால் வீட்டுக்கு வந்து இந்த அறையில் பதுங்கிட்டான். அடுத்தது பாட்டியை திருநாவுக்கரசுக்கு துணைக்காக வச்சப்போ கணிசமான பணம் கொடுத்து அவளை தன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பூபதியோட சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலக்க சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்கான். பாட்டி வா. பிரசன்னா அழைக்க பாட்டி நடுங்கிக் கொண்டே வந்தாள். பிரசன்னா தொடர்ந்தான்.
பிரசன்னா சொல்லி கொண்டு வரும் பொழுதே ராம் விமலாதித்தனை கூர்ந்து பார்த்தான். இவன் போதை மருந்து விற்றதுக்காக ஒரு வாட்டி நானே இவனை உள்ள தள்ளியிருக்கேன் பிரசன்னா. சரி, நீங்கள் மேலே சொல்லுங்கள். யமுனாவும் பூபதியும் திரும்பி வந்தப்புறம் பாட்டி தன் கையால் 2 பேருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கா. சாப்பிட்ட உடனே பூபதி தூங்க போயிருக்கான். அப்புறம் கதவு அதிர்ந்திருக்கு. பாட்டி போய் கதவை திறந்ததும் முதல்ல விமலாதித்தனும் அவனை தொடர்ந்து அவன் சிநேகிதன் கண்ணாயிரமும். என்னாச்சு பாட்டி? மயங்கியாச்சு. கண்ணாயிரம், நீ அந்த பையில வெளியில் அள்ளிட்டு வாசலில் நிற்கிற நம்ம ஜீப்பில் படுக்கவை. பாட்டியை ஊரில் இறக்கி விட்டுட்டு பையில க்ளோஸ் பண்ணிடு. யமுனா எட்டி பார்த்து, யார் கூட பாட்டி பேசிட்டு நிற்கிற? பழையரன் யமுனாவின் மேல் பாய்ந்து தன் கையில் இருந்த கைக்குட்டையால் அவள் முகத்தை அழித்து மூடினான் விமலாதித்தன். மயங்கிய பூபதியையும் மிரளும் பாட்டியையும் சுமந்து கொண்டு வெளியேறிய ஜீப் பாட்டியை அவள் ஊரில் இறக்கிவிட்டு போனது. பாட்டி முதல் சாட்சி. அப்புறம் விமலாதித்தன் மேலே யமுனா கொண்ட வெறுப்புக்கு திருவாகத்தில் அந்த பேரை குறித்து முட்டாள்னு அவள் எழுதியிருக்கிறது. பூபதிக்கும் விமலாவுக்கும் ஏற்பட்ட மோதல், பொய்க்கடிதம் எழுத சொல்லி விமலாதித்தன் கொடுத்த தந்தி, ரயில்வே ஸ்டேஷனில் ராத்திரி டியூட்டி பார்த்த ஸ்டேஷன் மாஸ்டர், யமுனா வீட்டு பல்லாங்குழியில் அருந்து போன விமலோட செருப்பு வளையும். வேறென்ன வேணும்? ஓதுவார் உங்கள் பிள்ளைக்கு எதிரா? மூச்சு விடாமல் பிரசன்னா சொல்லி முடிக்க தொங்கிப்போன தலையோடு நின்றான் விமலாதித்தன். நீங்கள் வந்த 2 நாளில் ஒரு கொலைக்கேஸு சட்டுன்னு முடிஞ்சு போகணும்னு நானே எதிர்பார்க்கலராம். இந்த கதையோட கதாநாயகன் பூபதியை மறந்துட்டீங்களா? 4 அடி எடுத்து வைத்து ராம் உள்ளே நுழைந்ததும் டங் டங் என்று சிவன் கோவில் மணி அடிக்க உடம்பெல்லாம் சிலிர்த்து கொண்டது. கொலுசு கால்களின் ஒளி அங்கும் இங்கும் நடமாட தலையை சுற்றியது. மெல்ல எழுந்த திருநாவுக்கரசின் குரல், தேரும் வகை நீ, திகைப்பும் நீ, தீமை நன்மை எல்லாம் நீ, உயர்ந்து கொண்டே வர ட்ரேலியின் தூண்களை சற்றென்று பிடித்து கொண்டான் ராம். என்ன பூபதி நீங்கள்? உங்களை நம்பலைனா நான் வேற யாரை நம்ப போகிறேன்? ராம் நினைவை இழந்து சடாரென சரிய ஓடி வந்த பிரசன்னா சட்டென அவனை தாங்கி பிடித்து கொண்டான். கண்களை விழித்து ராம் பார்த்தபோது முதலில் தெரிந்தது பிரசன்னாவின் முகம். என்னாச்சு ராம்? ஒன்றும் இல்லை பிரசன்னா, கொஞ்சம் தண்ணி. நீட்டிய சொம்பை வாங்கி மடமடவென குடித்துவிட்டு திரும்பி தரும்போது திருநாவுக்கரசை பார்த்தான். மாமா நீங்கள்? மாமா இல்லை. யமுனா பேச முடியாமல் பேச தோன்றாமல் இடற, திருநாவுக்கரசு என் பூபதியே தான். ஏன்பா நடுவில் இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்ட? ஆரம்பத்தில் சொன்னது தானே நிஜம் என்றார். 2மே நிஜம்தான், மெல்ல சொன்னான் பிரசன்னா. புரியல. உங்களுக்கு விளங்குதாராம்? நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா? இப்போது நடந்தது என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? முயற்சிக்கிறேன் பிரசன்னா. மெட்ராஸில் புறப்பட்ட நான் பஸ் ஸ்டாண்டில் மதுரை பஸ்ஸுக்கிட்ட வந்து நின்னேன். அப்போ யாரோ ஒரு ஆள் வந்து சிகரெட் கேட்டான். நான் கொடுத்ததை 1 நிமிஷம் கழித்து திருப்பி கொடுத்தான். ஆனால் அதை நான் வாயில் வச்சு புகையை இழுத்தப்போ வாசனை வேறு மாதிரி இருந்தது. மயக்கமாக வந்துச்சு. அப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல. லேசாக முழிப்பு வந்தப்போ என் கை காலையெல்லாம் கட்டி காருக்குள்ளே அடைச்சி எங்கேயோ தூக்கிட்டு போகிறாங்கன்னு புரிஞ்சுது. ஆனால் நிலைமை எனக்கு முழுசாக புரியறதுக்குள்ளே டிரைவர் சீட்டில் இருந்த ஆள் ஐயோன்னு அலறினான். திடீர்னு எங்கள் கார் மேலே எதுவோ மோதிடுச்சு. நான் மறுபடியும் மயக்கமாயிட்டேன். முழிச்சு பார்த்தப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அங்கே இருக்க பிடிக்காமல் ஓடி வந்து என்னையே நான் மறந்தப்போ எடுத்த ஜனனந்தான் இந்த பூபதி. பிரசன்னா பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். எல்லாமே நல்லா நினைவுக்கு வருது பிரசன்னா. எஸ், அந்த 1 வார வாழ்க்கை என்னோட சொர்க்கம். முழிச்சுக்கிட்டே கண்ட ஒரு இதமான சொப்பனம். நடந்து முடிஞ்சது ஒரு கவிதை. அந்த காலகட்டத்தில் நான் ராம்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் விமல் கொடுத்த தூக்க மாத்திரை சாப்பிட்டு மயங்குற வரைக்கும் நான் பூபதி தான். மயங்கின என்ன கண்ணாயிரம் ஜீப்பில் பாட்டியோடு ஏற்றிக்கிட்டு போனது இவங்க சொல்லி தெரியும். அந்த ஜீப்பும் விபத்துக்குள்ளாயிடுச்சா இல்லை என்னை அடிச்சு போட்டுட்டு கண்ணாயிரம் போயிட்டானான்னு தெரியல. மறுபடியும் கண் விழிச்சப்போ ஆஸ்பத்திரி தான். ஆனால் இடைக்காலம் மறந்து போச்சு பிரசன்னா. நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு எனக்கே புரியலை. மெட்ராஸில் பஸ் ஸ்டாண்டில் நின்னதுக்கப்புறம் நடந்த எதுவுமே எனக்கு நினைவில்லை. இத்தனை நாளாக என்ன செஞ்சேன்னு எனக்கு புரியலை. சொல்லவா முடியும்? அதுவும் பொறுப்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரி. நடக்கிறது நடக்கட்டுன்னு உடனே புறப்பட்டு சென்னைக்கு வந்து மறுநாளே டியூட்டியில் சேர்ந்துட்டேன். அதுதான் நீங்கள் கேட்டும் எதுவும் சொல்லலை. சொல்ல முடியல. லீவில் நான் இருந்ததால் டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கும் சந்தேகம் வரலை. என்ன அழகான இன்சிடென்ட்ஸ் பாருங்கள். என் மேலே சாட்டப்பட்ட கொலைகள் குற்றத்தை நானே கண்டுபிடிக்க வந்திருக்கேன். அந்த திருவாசகம்தான் என்னை மீட்டிருக்கு. திருநாவுக்கரசு கண்கள் கலங்க நின்றார். அழாதீங்க மாமா, நான் எப்பவும் உங்கள் பூபதி தான். என் வாழ்க்கையில் வீசின ஒரு வசந்த யமுனா, மறக்கவே முடியாது அவளை. என் பழைய வாழ்க்கை தெரியாமல் எப்படி துடிச்சா. எல்லாம் தெரிஞ்சப்போ அவள் மட்டும் இல்லை. போலாமராம். பிரசன்னா புறப்பட. போகணுமாடா பூபதி? என்னை விட்டு நீயும் போக போறியா? தொழில் இருக்கேன் மாமா. நான் இந்த திருச்சியில் இருந்தால் யமுனாவோட நினைவுகள் என்னை கொன்னுரும். வேற ஊருக்கு போயிடுறேன். உங்களை பார்க்க அடிக்கடி வருவேன் மாமா. சட்டென ராமின் உள்ளங்கையில் முகம் பதித்து திருநாவுக்கரசு தேம்பி தேம்பி அழத் தொடங்க, வளையும் கண்ணீரோடு ராம் அவரை அணைத்து கொள்ள, பிரசன்னா கோவில் மண்டபத்தை தாண்டி நடக்கிறான். சிவன் கோவில் மணி தூரத்தில் தேய்ந்து கொண்டே வருகிறது. முற்றும்
இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். உங்கள் யாருக்கெல்லாம் ஆரம்பத்திலேயே பூபதி தான் ராம்ங்கிறது தோணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.